Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. வணக்கம் டெய்லர். வணக்கம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 10 எபிசோட் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் புதுசாக இப்போ ஒரு மினி சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்களே ரிவ்யூ கொடுத்துட்டு இல்ல நம்மளே சொல்லி இல்லைங்க, நம்ம வளரும் கலைஞர்கள் தானே, அதனால வந்து சொல்றதுல பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த 10 எபிசோட 11 எபிசோட் வந்து நம்ம எடிட் பண்ணி போட்டுட்டோம். அதுல எவ்வளவு எபிசோட் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியல டைலர் அவர்கள். அதே மாதிரி நானும் ஒரு 4-5 எபிசோட் எடிட் பண்ணும்போது கேட்பனே தவிர அதுக்கப்புறம் கேட்கறது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட கால் பண்ணி கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள்ள நீ நார்மலா பேசும்போது நல்லா தான் பேசுற, ஆனா ஏன் மைக்கு முன்னாடி பேசும்போது ஏதோ மேதாவி பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏதோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இது அந்த இவர் தெரியுங்களா, மதராசப்பட்டினத்துல போட்டோ எடுக்கும் டக்குனு. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரிதான் டக்குன்னு ஸ்டிஃபாய் கேமராவை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்ல இருந்து நம்ம முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் சொச்ச ஆடியன்ஸுக்கு சொல்ல வர்றது என்னன்னா வந்துட்டு, இந்த எபிசோட்ல இருந்து ஆக்சுவலா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கும். அது இல்ல வேணாம், அப்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலா எங்க 2 பேருக்குள்ள பேசுற மாதிரி. ஏன்னா இப்ப வந்து நம்ம நார்மலா பேசும்போது யாருக்கும் மரியாதையே கொடுக்க மாட்டோம். முக்கியமா நாங்க பேசுற வார்த்தைகள் இருந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனா வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட எந்த லெவலுக்கு போலன்னா, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் டைலர் அவர்களேங்கிற அளவுக்கு போல. அடுத்த ஸ்டெப் அதுதான், அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். சோ இனி வந்து நார்மலா எப்பவும் போல நாங்க எப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்குமோ அதே மாதிரி பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இல்ல இது எப்படி நம்ம வந்து ஆன்சிஸ்டர்ஸ் பார்த்து டெவலப் ஆகும் இல்லையா? ஆமா ஆமா, நம்ம ஒரு 4-5 தமிழ் பாட்காஸ்ட்களை கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட துணியை வந்து நம்ம எடுக்க ட்ரை பண்றோம். ஆமா, நல்ல வேலை. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம பாட்காஸ்ட பார்த்து எனக்கு ரியலைஸ் ஆனதை விட நிறைய தமிழ் பாட்காஸ்ட பார்த்துதான். அதுல அவனுங்களே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசுறாங்க, பட் ஆனா வாங்க வாங்கன்னு பேசிக்கிறாங்க. இப்ப வந்து கிக்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இறங்கிட்டாப்ல, இறங்கி எதிர்கட்சிக்காரரை இல்லங்க, எதிர்கட்சிக்காரன்லாம் இல்ல, பல பாட்காஸ்ட் இதுக்கு வந்துட்டு நிறைய மீம் இது பேஜ் அதுன்னு இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயே அப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே இந்த நெல்லுக்கும் இதாகிற தண்ணி இதுக்கு புல்லுக்கும் பாயுமானு தெரியுமா, அந்த மாதிரி பாஞ்சுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸா வந்துட்டு இருக்காங்க. அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த மேட்டரை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இனிமே நார்மலா பேச ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் எங்களோட யூனிக் ஃபேக்டரா இருக்கும். போயிடலாமாப்புல. ஆமா ஆமா ஆமா. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இனிமேல் வந்து இந்த எபிசோடு அதுக்கப்புறம் இதை பத்தி தான் பேச போறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பயோலயே இருக்கு. சோ நீங்க நல்லபடியா கேட்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனை திரும்பி நம்ம ஒரு தடவை சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ரிஷ்யூம் கையில கொடுத்ததுக்கு அப்புறமேலு இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் அப்படின்னு ஆமா ஆமா எனக்கு இப்பதான் ரிஷ்யூம் கையில கொடுத்திருக்கேன் கேக்குறேன். ஆமா. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு கமிங் டு தி எபிசோட் நான் வந்துட்டு என்ன கேட்க விரும்புறேன்னா, முதல்ல நம்ம ஏன் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னன்னா பல லட்சம் டைம்களை வந்துட்டு பேசிதான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கருமத்தை ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டா ஒரு 4 ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. இங்க நமக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில அப்படின்ட்டு. அப்புறம் பல கிரிஞ்சுகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது ஆப்வியஸா எனக்கு ஆத்திரங்கள் வருது மக்களை வந்து நம்ம அதை போர்ட்ரேட் பண்ணிட்டு. ஓகே ஓகே. ஆக்சுவலா நீ இதுக்கு வந்து இன்டர்வியூல ஆன்சர் பண்ற மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கணும். நான் நீ கேஷுவல் ஆனவன ரொம்ப கேஷுவல் ஆயிட்டீங்க, பட் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மோட்டிவே இல்லாத மாதிரி பேசிட்டு கேக்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவ் வேணும்ல, நினைக்கிறேன் மாப்பிள்ள. இப்ப பாத்துருந்தீங்க மாப்பிள்ள, இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீ எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி பண்ணி பெரிய ஆளாயிரலாம் எம்ஜிஆர் மாதிரி சொல்ல வேணும். இல்ல நீ எப்படி சொல்லணும்னா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லணும். பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஏற்கனவே பாசிஸ்டிக்கான ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அது இல்லாம பல மாற்றங்களை கொண்டு வரதான் இந்த மாதிரி ஒரு செய்வெளி இது விஷயத்த நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லணும். சரி ஓகே, அது பிரச்சனை இல்ல. ஆமா, நான் எப்பவும் போல என்னோட டாய்லெட் உட்காந்து அப்படியே டீப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த பாட்காஸ்ட வச்சு சமுதாயத்துக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அப்படி ஆமா ஆமா, அதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப இப்போ கரண்ட் ட்ரெண்ட் இந்த விஷயம் இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணா எல்லா இதுக்கும் ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா என்ன விஷயம்னா வந்து பாத்தீங்கன்னா அஜித் விஜய் சண்டைங்கிறது. ஆனா வந்து டைரக்டா அஜித் விஜய் சண்டைனே இல்லாம கொஞ்சம் ஒரு 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 பேர்ட்ஸ் ஐ வியூல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய டாபிக். இந்த மாஸ் ஹீரோக்கள் ஆமா ஆமா ஆமா, மாஸ் ஹீரோக்களும் அவர்களுக்கு கீழ் இருக்கும் கன்னிகளும், இவ்வளவுதான் இந்த டாபிக் குள்ள இருக்க சூட்சமா. சோ இந்த டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆரம்பத்துல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, இது வந்து இந்த பர்டிகுலர் டாபிக்கை யோசிக்கும் போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு செல்ஃப் மாஸ்டர்பேஷன் மாதிரிதான் நம்மளுக்கு வந்து. ஆமா ஆமா ஆமா, நம்ம வந்து கண்ணாடி பார்க்கும்போது இந்த மாஸ்டர்பேட் பண்ணிட்டு கண்ணாடி பார்க்கும்போது ஒரு இது இருக்கு தெரியுமா, ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கு தெரியுமா.
அதாவது 23 வயசுல நீ இன்னும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான் நம்ம வந்து இந்த 23 வயசுல பின்னாடி போய் இந்த பேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது 21 வயசு 7 வயசுல நீ இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கங்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த 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 ஆக்ட்ரஸோட பர்த்டேக்கெல்லாம் வந்து வாழ்த்த வயதிலை வணங்குகிறோம் அப்படின்னு போடுறது, அப்புறம் வந்து அவங்க ஃபேஸ் எடிட் பண்ணி போடுறது, அப்புறம் அவங்க சேலரி என்ன, அவங்க பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்ன, இதெல்லாம் ப்ரொடியூசருக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு ட்வீட் போடுறது, அப்புறம் எவனாவது நம்ம தலையை பிடிச்சி கிழிச்சு விட்டானா அவனை பிடிச்சி பேஷ் பண்றதுன்னு ரொம்ப தேவையான செயல்கள்லாம் நிறைய பண்றோம்ல. ஆமா, அது ஒரு பெரிய டைம் ஸ்பேன் நம்மகிட்ட கன்சியூம் பண்ணிச்சுங்களாம் இல்லையா? அதை பத்தி பேசலாம், அது நல்லா ஜாலியா இருக்கும். அதனால சோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சோ சொல்லுங்க டைலர் டர்டன் அவர்களே, டைரக்ட்லி கோயிங் இன்டு தி நாஸ்டால்ஜிக் மோட், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இன் திஸ் கன்னி ஸ்டிக் மொமெண்ட் என்ன? பேசிக்கா ஆக்சுவலா வந்துட்டு நான் தலை ஃபேனா இருந்தேன். தலை ஃபேன் தான் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு தளபதி ஃபேனும் நம்ம இதை பார்க்க மாட்டான், நினைச்சா புண்டை அப்படின்ட்டு போயிருவான். கரெக்ட். வந்துட்டு இந்த கிரிஞ்சு டாபிக் எடுக்கும்போது தெரியும் தளபதி தான் அட்டாக் பண்றாரு. ஆமா ஆமா ஆமா, அப்படிலாம் கிடையாது. நாங்க இதுல வந்து ஆக்சுவலா இவர் இருக்காருல்ல, இந்த ஒரு ரொம்ப ரொம்ப நடுநிலையான ஒரு இது இருக்காரு தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. கோபி. அவரு கூட கிடையாதுங்க, ரங்கராஜ் பாண்டேன்னு ஒரு நல்ல மனுஷர் இருக்காரு. அவரளவுக்கு நாங்க நடுநிலையா இருப்போம். சோ கமிங் அவர்கள் இல்ல, அவர்தான் வந்து தலைவே கேள்வி கேட்டார்ல, அந்த லாஜிக்ல நான் சொல்ல வரேன். சோ வாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படி வரீங்க இல்லையா? சுத்தி. சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா தலைங்கிற அந்த இது இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மைட் பி நான் சினிமாக்கு நல்லா இன்ஃபுளுன்ஸ் ஆக ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அது நல்ல பாயிண்ட். நான் ஆக்சுவலா வந்து நல்ல பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. கிரிஞ்சு பாயிண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச கிரிஞ்சு ஃபேக்டர் எனக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது, ஒரு நியூட்ரலான ஆடியன்ஸா தான் இருந்தேன். என்ன பண்ணுவோம்னா, அதான் தலை படம் வந்தா கண்டிப்பா போய் பார்த்தோம். அதுக்கு வந்துட்டு எவ்வளவு காசு என்ன ஏதுன்னா நமக்கு தெரியாது. ஜென்ரலா நமக்கு இந்த சினிமாவோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஏதோ டிரைவிங் போர்ஸ் இருக்கும் படத்தை பாக்குறதுக்கு. ஏன்னா நமக்கு அப்பவே மூளை இருக்காது இல்லையா? இந்த படத்துல என்ன வரும்னா, ஒருத்தர் நடந்து வரதும் இந்த பிஜிஎமோ அந்த பவரியான விஷயங்களும் மக்கள் ஒரு விஷயத்துக்காக கத்தமோ நம்மளும் சேர்ந்து கத்தணும்னு தோணும் இல்லையா? ஊரே அம்மனமா இருக்கும், நம்ம கோமாளி இருந்தா கோமாளிங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள வரது. அதுக்கப்புறமே கேரக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்குது, அப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃபை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்தது அப்படிதான் உங்களுக்கு போர்ட்ரே பண்ணும் மீடியா. அந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணாது, தலையோ தளபதியோ அதை போர்ட்ரே பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க யாரும். அப்படியே போர்ட்ரே பண்ணுவாங்க எடுத்து, தம்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க, தலை நிஜத்திலேயே தலைதான் அப்படிமா. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஃபேனுங்கிற மொமெண்ட் அப்பதான் வரும்னு நினைக்கிறேன். ஆக்டரா கன்சியூம் பண்றதுல இருந்து அவன் ஃபேனா கன்வெர்ட் ஆகிற மொமெண்ட் அதான். ஊரே அம்மனமா இருக்க ஃபேக்டர் தான் கரெக்டான ரெஃபரன்ஸ் நினைக்கிறேன். இந்த குரூப் சேர்றதுங்கிறது தான் வந்து சின்ன வயசோட மிகப்பெரிய இதுவே. ஏன்னா வந்து சின்ன வயசுல நம்ம வீட்டுல சொல்லுவானுங்க தெரியுமா, இவனு கூட சேர்ந்தவங்க கொத்த நீ அவ்வளவுதான்டா ஆகும், கெரியரே முடிச்சிரு. அந்த குரூப் தான் இவனுங்க, யாரும் கிடையாது. அந்த குரூப் தான் இவனுங்க. இந்த படத்துக்கெல்லாம் கும்பலா போறது, அதுக்கப்புறம் கும்பலாவே சுத்துறது. இந்த கும்பலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடும், ஆஹா நம்ம மட்டும் தனியா இருந்தா நம்மள ஏமாளின்றுவானுங்க, இவனு கூட சேர்ந்து ஜோதி லைக்கமாயிரலாங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் உள்ள போவோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏரியா வைஸா இதெல்லாம் பிரியும், இந்த அஜித் ஃபேன் விஜய் ஃபேன்லாம். இப்ப எங்க ஏரியால நான்லாம் எப்படி எனக்கே தெரியல, பாத்தீங்களா? நானும் சொல்லிட்டேன். அதான் ஒண்ணு இல்ல, நான் அதாவது இந்த காலத்துல கிமுல சொல்றேன். ஒரு இல்ல இப்படி வேணா சொல்லிடுவோம், ஒரு பிரபல நடிகர், எழுத்து நடிகர் அப்படி சொல்லிடுவோம். எழுத்து பிரபல நடிகர். ஆமா ஆமா, எழுத்து பிரபல நடிகரோட ஃபேனா இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்தா என் ஏரியால வந்து எனக்கு அஜித் ஃபேனா இருக்கான ஒரு ரீசனும் இல்ல சின்ன வயசுல. ஏன்னா வந்து அவர் அந்த மாதிரி படம் நடிக்கவே இல்லை சின்ன வயசுல. ஃபுல்லா கன்ஸ், கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேற எலிமெண்ட்ல போயிட்டு இருந்தாப்ல. அப்ப வந்து ஏரியால பார்த்தோன்னா அந்த பெரிய பசங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிரிக்கெட் டீம் அது இதுன்னு போகும்போது அவங்கள மாதிரியே நம்மளும் மாறணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் தான் இருக்கும். அவங்களே ஒரு கிறுக்கு குதியானுங்க, வீட்டுல பொண்டாடி கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தா இங்க இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் நம்மளுக்கு அந்த அவனு நம்மகிட்ட போர்ட்ரே பண்ணிக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே இவனு கூட ஐக்கியமாறலன்னு சொல்லி இறங்குனதான். அப்படி கேட்கும்போது அவனுங்க தலை ஃபேனு. அப்ப நீ போயிட்டு உனக்கு பிடிச்ச ஆளை சொன்னா ஓட்டுவானுங்க எப்படி இருந்தாலும். ஏன்னா நம்மள மாதிரி ஒருத்தர்னா அவனை ஹராஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளோட நியதியே இல்லையா? ஒருத்தர் லைட்டா ஃபீமேலிஸ்டிக் வாய்ஸ்ல பேசிட்டாலும் உடனே அவனை உசுங்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் பார்க்க ரொம்ப சொங்கியா இருந்தானா அவன் உடனே குட்டையோ நெட்டையோ அந்த மாதிரி ஓட்டுறது. அந்த மாதிரிதான் இதுவும். சோ இந்த மாதிரி நம்மள ஓட்டிடக்கூடாதுங்கிற ஃபேக்டர் அங்கேயே வந்துருது. அப்ப இந்த கெத்துங்கிற ஃபேக்டர் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு நம்மள அஜித் ஃபேனா ஆக வச்சிருவானுங்க. சோ இந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆட்களுமே கிரியேட் ஆயிருப்பாங்க. உண்மையாலுமே ஆஸ்பிரேஷன் வந்து கிரியேட் ஆன ஆட்கள் பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்ப நம்மளோட சூழ்நிலை எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு நியூட்ரலிஸ்டா ஒரு ரோல பிளே பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா உண்மை சொல்ல மறந்துட்டேன். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அது என்ன மாயமோ என்னமோ தெரியல, நீங்க வந்துட்டு
எப்படி வந்துட்டு ஒரு ஒரு எம் எல் அதுக்கப்புறம் தான் எக்ஸல் சைஸ் டிஷர்ட் போட முடியுமோ, ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேனா இருந்துதான் இந்த பாதையை ஆரம்பிக்க முடியும். ஆமா 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 கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து விஜய் ஃபேன் படம், விஜய் படம் தாங்க சன் டிவில எல்லாம் இந்த இதுல எல்லாம் போடுவாங்க தீபாவளி ரிலீஸ். அவங்களுக்கே தெரியும் அப்ப யாருக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு போடுவானுங்க. அப்ப நீங்க விஜய் படத்துக்கு மட்டும் ஆக்சஸே இருக்கும் உங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான் மைட் பி தலையோட படங்கள் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாதனால இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம். அதோட முக்கியமா டான்ஸ் இருக்குங்க விஜய் படத்துல. லாரன்ஸும் விஜயும் அப்படியே திருப்பி போட்டு ஆடிட்டு இருப்பானுங்க. நம்ம எப்பவும் போல ஆப்வியஸ்லி இருக்கணும் அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி அப்படியே அந்த ஸ்ட்ரீம்ல போயிருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ் ஹீரோல வந்து விஜயா, அஜித்தா, சிம்புவா, தனுஷா, சாரி சிம்பு லிஸ்ட்ல சேர்த்துட்டேன். அவரெல்லாம் வந்து அவரெல்லாம் இல்லங்க. சரி வேற போவோம். அதான் வேற ஆட்கள் யாருனாலும் இந்த ஆட்கள் ஸ்பெசிபிக்கா பேசறதுல ஒரு யூஸ்மே இல்ல. எல்லாருமே ஏன்னா எல்லாருமே ஒரே ட்ரெண்டுக்குள்ளதான் வாழ்றானுங்க. வந்து இப்ப நம்ம ஃபேன் எல்லாம் ஆயிட்டோம். ஃபேன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? அவரோட ப்ரொஃபஷனல் லைஃபை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப் போய் அவர் வீட்டுக்குள்ள எட்டி பாக்குற அளவுக்கு நம்ம போயிரும். ஏன்னா இவருதான் வளர்த்தி நம்ம பாக்கணும்ல. அப்ப பாத்ரூம் வரைக்கும் போய் ஆகணும். அந்த சூழ்நிலை வருது. அதனால வந்து நம்ம அந்த அந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது நம்ம படத்தை பாக்குறத தவிர அவரோட வேறு சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அதை வச்சு வாதாடுறதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயங்களுக்குள்ள அப்படியே போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதை வந்துட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்துட்டு இந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் எம்ஜிஆர் ஹேட் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் படத்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவருதான் ஃபேன்ஸை வந்துட்டு பாலிடிக்ஸ்ல டிரைவ் பண்ணதா இருக்கு இல்லையா ஐதீகம். ஆனா இப்ப இந்த ஐதீகம் எப்படி மாறிச்சுன்னா, ஃபேன்ஸ் வில் டிரைவ் பீப்புள் டு என்டர் இன்டு பாலிடிக்ஸ். ஆமா ஆமா இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த உலக சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா, அவனுங்க வந்து இந்த இன்டர்வியூல எல்லாம் வந்து கேட்பானுங்க, ஏன் சார் இப்ப இந்த படத்துல இது வச்சீங்க அப்படின்னா, இல்லங்க அது படமா என்கிட்ட கேட்டுச்சுங்க. படமா வந்து இந்த சாமியெல்லாம் வந்து தெய்வ உருவம் எடுத்து வந்து கேட்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து படம் வந்து உருவம் எடுத்து வந்து கேட்டுச்சு இவருக்கு. ஏடா புண்ட உனக்கு இந்த ரிசோர்ஸ் கிடைக்கலன்னு இந்த மாதிரி வச்சிருக்க, இதுல வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், அதை விட்டுருவோம். அதே மாதிரிதான் இவங்களும், நான் ஒண்ணும் பண்ணலங்க என் ஆடியன்ஸ் டிமாண்ட் பண்றானுங்க அப்படிமானுங்க. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் யாருன்னா ரொம்ப நாளமா ஃபேன் கிளப்ல இருந்துட்டு இந்த தாயலி ஒரு காசுக்கு பிரோஜனம் அதாவது ஒரு இது போஸ்டிங் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கவனுங்க. ஃபேன் கிளப் ஒரு தனி பார்ட், அந்த பார்ட்டு கண்டிப்பா வருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துரும், இந்த ஸ்டார்டிங் டு பிகம் அ கன்னிங்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்துரும். அதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா கம்பேரிங். ஏன்னா வீட்டுல வந்து சொல்லி கொடுத்துருவானுங்க சின்ன வயசுலயே, இந்த ஆப்போசிட் வீட்டு அசோக பாரு, பக்கத்து வீட்டு இவனை பாருங்கிற மாதிரி மார்க்ல இருந்து எல்லாத்தையும் கம்பாரிசன். சோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இந்த இன்னொருத்தனோட கெத்தா இருக்கணுங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. இல்ல இது ஆக்சுவலா எப்படி டெவலப் ஆகுதுன்னா, ஒருத்தவங்களை அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் நீங்க வந்துட்டு அதோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். ஆமா 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 கரெக்டான பாயிண்ட். ஏன்னா அது வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிக்கர் வாங்கி வீட்டுல ஒட்டுறதோட நிறுத்திக்கும், வேற வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பசங்க ஒருத்தன் எப்பரா நீ எப்பரா என்னை கேள்வி கேட்கலாம், ஏன்டா வெப்ப புண்டையா இருக்கு நீ எப்பரா வந்து என்னை கேள்வி கேட்கலாங்கிற ஒரு மூடுக்கு போயிட்டு டக்குன்னு வந்து விக்கிபீடியா எடுத்து அடிக்கிறது. விக்கிபீடியா எடுத்து இவர் சேலரி என்ன, இவர் என்ன வீடு வச்சுக்கிறாரு, இவர் என்ன கார் வச்சிருக்காரு, முக்கியமா வந்து இவர் ஒரு நல்ல மனிதனா இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது. இப்படி பண்றவனோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் எம்ஜிஆர் கன்வெர்ட். ஆமா 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 இப்படி பண்றவனுக்கு தான் வந்து ஆமா. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண ஆரம்பிச்சு நான் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு படத்தெல்லாம் பார்ப்போம், நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் நம்பர் ஆஃப் ஃபிளாப்ஸ் பார்ப்போம். ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சேலரி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பாக்ஸ் ஆபீஸ் பார்ப்போம். இதெல்லாம் இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரிதான் WWF கார்டு மாதிரிதான். இதுல எல்லாத்துலயும் பெட்டர் இதெல்லாம் ஃபைட் பார்ட் பெட்டர் இதெல்லாம் எழுதி. நீ வச்சுக்கிற லீட்டா கார்டு, நான் வச்சிருக்கிறது பிக்ஸோ, நீ செஸ்ட் சொன்னா அப்புறம் தோக்காம. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலாம் பிரெஸ்ட்னால என்னன்னு தெரியாதுங்க, ஆனா ஃபீமேல் பான்ஸ்டாஸ்க்கு பிரெஸ்ட்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். பாத்தீங்களா பண்ணுவோம் எங்க ஏரியால சொன்னீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு பிரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, ஆப்வியஸ். டே உனக்கு செஸ்ட் எனக்கு பிரஸ்ட் இது ரெண்டு கம்பேர் பண்ண முடியாது, இடம் மாத்தி வச்சிட்டாங்க அப்படின்றானே. கார்டுல அந்த 3 பேர் வருதுல, 3வது இடத்துல அதுவும் இருக்கும். அந்த கம்பேரிசன்ல சொன்னா அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அது லேடிஸ் கார்டுல மட்டும் தான் வரும். அப்பதான் நீ சொல்லணும், இப்ப அந்த ஆப்ஷனை தவிர நீ வேற எந்த ஆப்ஷனா சொல்லிக்கலான்றான். அது வந்துட்டு பிரிண்டிங், அதாவது அப்ப இதுல கூட செஸ்ட கார்டு அப்படின்னு சொன்னீங்க, அது வந்துட்டு இந்த கார்டுக்கு அப்ளிகபிள் இல்ல. அது வந்துட்டு நான் ரொம்ப நாளா வந்து பிரஸ்ட்னா வந்து பைசெப்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து அதை விட கிரிஞ்சா இருக்கு. நான் அந்த வேர்டே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சரி ஓகே, ஆண்கள்லாம் வந்துட்டு செஸ்ட மெஷர் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்ல. பட் பெண்களுக்கு எப்படி அநாகரிகமா அதெல்லாம் மெஷர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இததான் அந்த அளவுக்கு கலாச்சார கண்ணியா யோசிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துல நான் ஒரு அண்ணன்ட்ட போயிட்டேன்னா உங்க பிரெஸ்ட் சைஸ் என்னன்னு கேட்டேன். அதான் சிரிப்பே. அந்த ஆள் ஆமா தீவிர பான் கண்ணின்னு நினைக்கிறேன். அந்த ஆள் பயந்து அப்புறம் அவர் சொன்னாரு, தம்பி வெளில போய் இப்படி கேட்டாத, இதுதான் இது வச்சாரு.
அதான் வெளில எனக்கு அது தெரிஞ்சு எங்கிட்ட கேட்டேன்னு சொல்லிடாத அப்படிப்பா. ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு நம்ம டிவியேட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைல்ஸா சிறுக சேர்த்து வச்சு நம்ம ஒரு விக்கிபீடியாவா மாறிடும். மாறி ஏன் வந்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆமா. அப்படி ஆரம்பிக்கும் போது இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ அடுத்த கட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேன் வார்ஸோட ஒரு இப்ப எப்படி ஐடி ரெவல்யூஷன் வந்துச்சு, ஐடி ரெவல்யூஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் பல இல்ல ஆக்சுவலா ரெவல்யூஷன், இன்னொன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா மாரினஸ் ரெவல்யூஷன், அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அதுல வந்துட்டு வந்த மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான் ட்விட்டர் ரெவல்யூஷன். ஆமா உலகம் ஃபுல்லா ட்ரெண்டிங் பண்ணுவதுங்கிறது. அதாவது எந்த மாதிரி டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுவானுங்கன்னா, விஜய்னா ஒரு சில்லற அப்படிங்கிற டேக் இருக்கும், அதுக்கப்புறம் விஜயனாவின் ஜட்டி என்ன விலை, இந்த மாதிரிலாம் டேக் ட்ரெண்ட் ஆகும். இந்த டேக் எல்லாம் வந்து உலக அளவில் ட்ரெண்ட் பண்றதா இவங்களோட இதா இருந்துச்சு. சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. சோ அதான் என்னன்னா, இந்த 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 மாதிரி பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் இருக்காங்க. இதை நம்ம பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ண அவசியமே இல்ல. ஏன்னா இதை பத்தி கோபிநாத் ஒரு வீடியோவே போட்டிருக்காப்ல, நீயா நானால இல்லையா. அதை பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இப்படி எல்லாம் இனோவேட்டிவா இருக்காங்க. இந்த பிளக்ஸ் அடிக்கிற மேட்டர்ல இருந்து இருக்கட்டும், அதுக்கப்புறமேல வந்துட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா வாங்கி கொடுத்து இவங்க பெரிய ஆளாகிறதா இருக்கட்டும். ஆமா, அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன் கிளப் இது வந்து அடுத்த டாபிக்ல வருது. ஆனா வந்து நீங்க ஒரு தீவிரமா போய் ஒரு ஃபேன் கிளப்ல ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி நீ இதை பண்ணிக்கிட்டு இருப்ப உன் போன்ல. ஏன்னா இப்ப எண்ட் ஆஃப் த டே என்னடா, முக்காவாசி பேரு வெளில போய் ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அவன் போன்லயே பண்ணி பாத்துறான். ஏன்னா போன்லயே எல்லாத்துக்குமான ஆக்சஸ் இருக்கு. அதாவது வெளில ஒருத்தன் வந்து மும்பைல போயிட்டு அந்த இந்த ரோட்ல போய் ப்ராஸ்டியூஷன் போறதுக்கு முன்னாடி இவன் டேட்டிங் வெப்சைட்ஸ் எல்லாம் ட்ரை அவுட் பண்ணிருப்பான். இங்க பண்ணி கடைசியில போய் பார்த்து இதெல்லாம் ஃபேக் மாப்ள, இதெல்லாம் ஆடு உண்டு வர மண்டைக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி போன் தட்டினதுக்கு அப்புறம் தான் தலைவன் வெளில போய் அந்த விஷயத்த பண்ணுவான். அதே மாதிரிதான் ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட் அடிச்சுப்பானுங்க மாப்ள. ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட் அடிச்சு அசிங்கப்பட்டு பரவாயில்ல இன்னமும் நான் இந்த தொழிலுக்கு சரியானவன் தான் அப்படிங்கிறவங்க வந்து ஃபேன் கிளப்புக்கு போவான். சோ ட்விட்டர்ல வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிச்சுப்பானுங்கன்னா இதுதான் அந்த சேலரி, பாக்ஸ் ஆபீஸ், ஒரு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அவன் வந்து காசெல்லாம் செலவே பண்ண தேவையில்லை. அந்த படத்தோட ப்ரொடியூசர் இவனுங்களே வந்து இது பண்ணிப்பானுங்க. இந்த போஸ்டர் வந்து வேற வேற வெர்ஷன் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் அனௌன்ஸ் பண்ணோடனே இவனுங்களே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், இப்ப இந்த பர்த்டேக்கு இறக்குறதா இருக்குன்னு சொல்லி இது ஒரு பெரிய தொழிலா போய்கிட்டு இருக்கு. இப்ப கூட நடுவுல ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த கிரிஞ்ச எக்ஸ்ட்ரீம் பண்றதுக்கு வேண்டி அஜித் ஃபேன்ஸ் வந்து போனி கபூரை செஞ்சு விட்டாங்க. ஆமா அதெல்லாம் ஆமாங்க. அது வந்து என்னன்னா, இந்த ஒரு ஆக்டர் இறந்தாரு இல்லையா ரீசெண்டா. ஆமா அந்த ஆக்டர் இறந்தது. ஆமா, சுஷாந்த் சிங் வந்து இறந்தப்ப போனி கபூர் வந்து ஒரு ட்வீட். போனி கபூர் யாருன்னா அஜித்தோட அடுத்த படத்துக்கு அதுக்கப்புறம் இருக்க படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் அவர் தான். அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி ஆழ்ந்த இறங்கல்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ட்விட்டர்ல போடுறதுங்கிறதே வந்து அது எதுக்காக அவனுங்க போடுறானுங்கன்னா வந்து எல்லாரும் போடுறாங்கிறதுக்காக. ஏன்னா இரங்கல்ங்கிற விஷயம் வந்து மேபி அது எதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகப்பட்டுச்சுன்னா வந்து இவர் இறந்துட்டாப்லங்கிற மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான ரீசன் தான் இல்லையா. கரெக்ட், மாரல் சப்போர்ட். மோஸ்ட்லி அதை நம்ம நேருக்கு நேரா பாக்குறவங்க சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல போறதான மெயின் ரீசன்னா எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறக்காக. கரெக்டா. இப்போ இவனுக்கு என்ன பண்றாங்க, இது கீழே போயிட்டு கோத்தா எங்கடா அப்டேட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சார் வலிமை அப்டேட் போடும்போது ஆமா இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு போய் டிரைவ் பண்ணுதுங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இப்ப இவனுக்கு என்ன அவசரம்னா, ஏற்கனவே வந்து ஜூன் 22 வேற ரீச் ஆயிட்டு இருக்கு கரெக்டா. அதுக்கு விஜய் ஃபேன்ஸ் வேற போட்டுருவானுங்க. போட்டு இப்ப ஏற்கனவே ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் பண்ணிட்டானுங்க. இப்ப இந்த நேரத்துல தலையோட அப்டேட் இருந்தா பண்ணிடலாமே, ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு உண்மை சம்பவம் நான் சொல்றேன் பாருங்க. என்னன்னா, இவர் இருக்காப்ல அந்த தாய் எனும் டைட்டில் நடிகர். ஆமா தாய் என்று தொடங்கும் டைட்டில் நடிகர். அவர் என்ன பண்றாரு, மாஸ் ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டுக்கு சிபிஐ ரைடு வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சிபிஐ ரைடு வந்ததுக்கே வந்து மூலதனம் என்னங்கிறாங்கன்னா, இது இப்ப நான் வந்து சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து இது ஒரு இன்சைட் சோர்ஸுங்க. இந்த இதெல்லாம் சொல்றானுங்கல்ல, ஒரு சேனல் இருக்கே ரொம்ப ஃபேமஸான சேனல், இந்த நடிகையின் பிராசைஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த நடிகைக்கும் இந்த நடிகனுக்கும் தொடர்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாத்தான தொழில பண்ணி அதுல இருந்து யூடியூப்ல ஆமா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி யூடியூப்ல இருந்து காசு சம்பாரிச்சிருக்காங்க இல்லையா. அந்த ஜென்டில்மென்களோட இதுல வர மாதிரிதான் ஒரு இன்சைட் சோர்ஸ் நம்மளுக்கு சொல்றாப்புல. அந்த மாஸ் நடிகரோட வீட்டுல பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் கூஞ்சிட்டாங்களாம், சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாம் கூஞ்சிட்டாங்களாம். எல்லாரும் நார்த் இந்தியாக்காரங்களாம் வந்தோடனே டெலிபோன் அது இதெல்லாம் இது பண்ணி விடுறாங்களாம். எல்லாரும் சைலண்டா இருக்கணும், போன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கிறாங்களாம். எல்லாத்தையும் ஓரமா நிக்க வச்சுட்டு எல்லாரும் சர்ச் பண்றாங்களாம். சர்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒண்ணும் கிடைக்கலையா. எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பில் இருக்கான்.
உடனே திரும்பி வரானுங்க, வந்துட்டு இவர்கிட்ட கேக்குறாங்களா அந்த மாஸ் நடிகர்கிட்ட, சார் எங்க சார் இந்த 100 கோடி 150 கோடி எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. இவன் ஷாக் ஆயிட்டான், ஏங்க நான் இவ்வளவுதாங்க சம்பளம் வாங்குறேன், இவ்வளவுதான் இதுக்கு டாக்ஸ் கட்டுறேன், என்ன கேக்குறீங்க நீங்க கேட்கும்போது அவனுக்கு இந்த எல்லாமே சொல்லிருக்காங்க. அவன் அத மாதிரி சொல்றாப்ல. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, ஏடா புண்ட உன்னோட ஃபேன்ஸ் தான் சொல்றானுங்க படத்துக்கு நீ 100 கோடி அபிஷியலாவும் 20 கோடி அன்அபிஷியலாவும் வாங்குற அப்படின்னு, அதனாலதான் வந்து அப்படின்னு சொல்லி இருந்திருக்காருங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இவனுங்க வந்து. இப்போ ஒருத்தன் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கிறது அளவுக்கு தெரியாம, ஆமா ஒருத்தன் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கிறது இன்னொருத்தருக்கு எரிச்சலான விஷயமா தாங்க இருக்கும். அதை இவனுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா செம சிரிப்பா இருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து அதுதான் இருக்கிறதுல மிக முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல ப்ரொடியூசருக்கு காலத்துல நான் என்ன கேக்குறேன், அந்த காலத்துல இதே மாதிரி ஃபேன் கிளப் இருந்துச்சு. ரஜினியோ இல்ல கமலோ வந்துட்டு என்ன சம்பளம் வாங்குறத அசம்ஷன்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அத ஒரு ஹைப்பா எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு சம்பளம் அவர் வாங்குறாரு அப்படின்னு எல்லாம் பேச மாட்டானுங்க. கரெக்டா இல்லையா? பட் இப்ப வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கிறதுனால இவனுக்கு எல்லாத்துலயும் கூற ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஆக்டரோட பர்சனல் லைஃப்குள்ள வந்து அதை ரூயின் பண்றது, இந்த ஆக்டரோட பர்சனல் லைஃப்குள்ள வந்து இது அந்த காலத்துல வரும். ஆனா அது எவன் பண்ணுவானா, மீடியா பண்ணுவான். இல்ல எந்த அளவுக்கு போயிடுறானுங்கன்னா, அந்த நடிகரோட பையன் வந்து அவரோட பையன் இல்ல, அவருக்கு ஆண்மை குறைவு இருக்குங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறானுங்க பேஷிங்ல. கரெக்ட். பக்கத்துல நின்னு அவங்க அப்பா வந்துட்டு அவரை கைட் பண்ணி நடிக்க வச்சாரு அப்படிங்கன்னா, ஆமா ஆமா இப்போ அவன் வந்துட்டு பிகினர் ஆக்டர். அப்பார்ட் ஃப்ரம் நெப்போட்டிசம் அதெல்லாம் விட்டா ஒரு ஜெனரல் ஹியூமனா ஒரு படம் நடிக்கிறானா பிகினர் லெவல்ல அவன் அப்படித்தான் நடிப்பான். மென்டார் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். அது அவங்க அப்பாங்கிறங்காட்டி இவங்களுக்கு எங்க இருந்து ஏறிட்டு வந்துச்சுன்னு தெரியல, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். ஆனா அதே மாதிரி இப்போ அந்த இந்த பாயிண்ட் நான் ஒன்னு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இவனுங்க இவ்வளவு வாய்ப்புழுத்தி பேசுறானுங்களே, இவன் இவ்வளவு சம்பளம் வாங்குறான், அவன் அவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு, இன்னவே அது ஒரு சரியான கூதித்தனமான தாட். ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் வரான்னு வந்து ஒரு 150 கோடிக்கு நான் படம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா அது பெரிய பட்ஜெட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி படங்கள் வரும். அப்படி இருக்கும்போது இந்த ஹீரோவே 75 கோடி 80 கோடினா மிச்சம் இருக்க 80 கோடி வந்து மிச்சம் இருக்கிறதா 75 கோடி பட்ஜெட். கரெக்டா? இவனுக்கு தாங்க அந்த டிட்டர்மைன் பண்றதே. இல்லாம ஒரு புது ப்ரொடியூசரையோ இல்ல மைட் பி இப்படி வச்சுக்கலாமே, துப்பாக்கி யாரு தானுவா, தானு வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ப்ரொடியூசர், அதனால அவருக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட வேல்யூ தெரியும் இல்லையா. அவருக்கு நம்ம புதுசா லைக்கா வந்துட்டு புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது பீப்புள் டாக் தான் அவனுக்கு மேக்ஸிமம். இது நம்ம சொல்லல, இருக்கிற பாதி எக்ஸ்போர்ட் சொல்லிக்கிறானுங்க. பீப்புள் டாக் வச்சு தான் அவனும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு அதான் ஒன்னாச்சு சினிமால வந்துட்டு ஒரு பாத்தே கிடையாது. புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸா இருக்கு எவ்வளவு வாங்கினா அப்படிங்கிறதுக்கு. இல்ல உனக்கு பழைய ப்ரொடியூசர் காட்டவா போனா இவர் இவ்வளவுதான் வாங்கினாரு, அவன் எச்சா வேணா காட்டுவான். ஏன்னா சொல்லிதான் இவங்க டிசைடே பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, இவன் ப்ரீ டிட்டர்மைண்டா வருவான். அவன் எல்லாம் சொல்றான் அப்பனா 70 கோடி அஜித்துக்கு இல்ல விஜய்க்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்கன்னா பாதி காசு அதுலயே விட்டுருவாங்க. ஆனா அவனோட சம்பளம் அவ்வளவு இருந்திருக்கா. இவன் வந்து கேட்கும்போது என்ன ஆகும், இங்க ஒரு நெகோசியேஷனே வந்துட்டு கேனத்தனமா இருக்கும் இல்லையா. அந்த ட்ரெண்டை செட் பண்றதே இவங்கதான். ஆமா 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 கண்டிப்பா. இப்போ இன்னொன்னு வந்து ஆக்சுவலா வந்து இந்த தயாரிப்பாளர்கள்லாம் வந்து வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இந்த தாயலிகள்லாம் ஏதாவது பேசி விட்டா படத்துக்கு வர மாட்டானுங்கிறதான். ஆனா மத்தபடி வந்து இவனுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய காண்டு கூதியில் இருப்பானுங்க இவனுக்கு மேல. ஏன்னு சொல்ல, இப்போ இவனுக்கு வந்து நான் இவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் அவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் சொல்லும் போது இந்த மாஸ் நடிகர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறானுன்னா அவ்வளவு கெத்தானு நினைச்சிட்டு அவனுக்கு அதே நம்பர்ஸை வந்து அடுத்து வர ப்ரொடியூசர்கிட்ட சொல்றானுங்க. அதை வச்சு இவனுக்கு சம்பளம் டிமாண்ட் பண்றானுங்க. அதனால கிட்டத்தட்ட பார்த்தனா இந்த மாஸ் ஹீரோக்களோட சம்பளம் எல்லாம் பார்த்தனா எக்ஸ்போனன்ஷியல் லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நான் ஒரு இன்னொரு சீல் நடிகரை வச்சு பேசணும்னு இருக்கேன். சொல்லுங்க. அந்த நடிகர் இததாங்க முதல் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி. இஃப் இன் கேஸ் யூ ஹவ் சக்சீடட் இன் போர்ட்ரேயிங் யுவர்செல்ஃப் as a mass hero, போர்ட்ரேயிங் யுவர்செல்ஃப் as a mass hero போதும். நீ போர்ட்ரே பண்றதுன்னா அட் சம் பாயிண்ட் உன்னோட மார்க்கெட் ஷேர் எங்கேயோ போயிடும். எல்லாரும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் படம் எல்லாம் நல்லா ஓடுதுன்னு. அப்புறம் அடுத்து வர ப்ரொடியூசர்ஸ் நான் மார்க்கெட்டாக்கி காசு சம்பாதிச்சுப்பேன். ஆமா, இதுக்கு நான் ஒரு குக்ட் அப் ஸ்டோரி ரெடி பண்ணும். இது எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் யாரோ ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தேன், இல்ல வந்துட்டு என்னது இந்த ரோடு கூட்டிட்டு இருந்தேன்னு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ற மாதிரிதான். ஆமா 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 கண்டிப்பா. இது வந்து அட்லீஸ்ட் காசை வாங்கிட்டு இந்த ப்ரொமோஷன் பண்ணா கூட பரவாயில்ல. இவனுங்க காசை செலவு பண்ணி அந்த ப்ரொமோஷன் பண்றானுங்க. ஆமா, அதை விட்டு வச்சு படத்தை எடுத்து அப்படிங்கிறானுங்க. இன்ஃபேக்ட் வந்து இவனுங்க ட்விட்டர்ல பண்றதெல்லாம் பத்தி பேசணும்னா லிட்டரலா ஒவ்வொரு இன்சிடென்ட் எடுத்து கிளிக்கலாம். ஏன்னா இப்போ விமன் பேஷிங்கெல்லாம் அளவே இல்லை. இப்போ ஒரு ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூல இதை விட இன்னொன்று இருக்கு. இதை வந்து சரியான விதத்துல நான் இந்த விமன் பேஷிங் வந்துடுறேன். விமன் பேஷிங் நிறைய பேர் வந்து இந்த மாஸ் ஹீரோக்கள்ல மென்ஷன் பண்ணல, இல்ல மாஸ் ஹீரோக்கள் எந்த இப்போ தளபதி பிடிக்குன்னு சொன்னா தலையை பிடிச்சி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது.
ஆமா அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்கள். சில பேர்லாம் அதை கோட் பண்ணி உண்மையாலுமே போட்டு பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சு. கரெக்ட். அதை விட்டுட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கேவலமான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் இப்பதான் நடிக்கிறேன்னு வச்சுக்கேன். நான் எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஒரு சினிமாக்குள்ள வந்துட்டேன். அந்த படத்துல ஒரு மாஸ் ஹீரோவும் நடிச்சிருக்காருன்னு வைங்க. இப்ப நான் இன்டர்வியூ போய் உட்கார்ந்தா என்கிட்ட என்ன கேட்பானுன்னு நினைக்கிறீங்க? உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய்? ஆமா, இன்டர்வியூ அஜித் சாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். அஜித் சாரை பத்தி அஜித் சார் நம்மள பார்த்தோம், அஜித் சாரையோ விஜய் சாரையோ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு திருட்டு விஷயங்களையோ இல்ல ஒரு தியேட்டர்ல போய் பாக்குறோமோ அப்படிதான் பாத்துருப்பாங்க. ஆமா, he is a kind hearted person. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுல அவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சபை நாகரிகங்கிறது இவனுக்கு என்ன பண்ணணும்னா கேட்க சொல்லிதான் ஆகணும். யூடியூப் சேனல் என்ன சொன்னா அந்த கேக்குற கூதியானதான் நான் கிளிக்க ட்ரை பண்றேன். ஏன்டா ஒருத்தன் இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கான், ஒரு 20 நிமிஷம் இன்டர்வியூல ஒரு 15 நிமிஷம் இதை கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீ அதை கேட்டனா பிரச்சனையே இல்லை எனக்கு. கரெக்டா? அவங்களுக்கு கொஞ்சம் ஹியூமிலியேட்டிங்கா இருக்காது. ஒருவேளை எடிட் கேட்கும் போது எல்லாத்தையும் கேட்டுட்டு எடிட்ல தூக்குறானுங்கன்னு தெரியல. பட் ஆனா இது ரொம்ப கேன கூதித்தனமா இல்லையா? ஒருத்தன் வர கஷ்டப்பட்டு அவன்கிட்ட போயிட்டு அவர் இப்படி பண்ணாரு இவர் அப்படி பண்ணாருன்னு 20 நிமிஷம் ஃபுல்லா கேட்டனா அதை இவனுக்கு ஆடியன்ஸ் பாக்குறானுங்கன்னு பண்ணலாம். கிளிக் பைட்டு அதான் போடுறானுங்க, அந்த வெளில இருக்கு இதையும் அதான் போடுறானுங்க. இதுக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல மிகப்பெரிய காரணம் எவன்னு பார்த்தா வியூவர்ஸ். அவனுக்கு இதைத்தாங்க விரும்புறான். இப்போ ஒருத்த மாஸ்டர் எடுத்துக்காங்க, மாஸ்டரோ வலிமையோ அதுல ஒரு கோஆக்டர் நடிச்சா அவன் ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பான். அர்ஜுன் தாஸே எடுத்துக்கோங்க, அந்த ஆள் இப்பதான் மேல வந்துட்டு இருக்காப்ல. வாய்ஸ் வச்சு கேபி எல்லாம் ட்ரை பண்ணி அப்படி வாய்ஸ் வச்சு இப்ப தெறிக்க விட்டுட்டு இருக்காப்ல. அந்த ஆளை புடிச்சு கேள்வி கேட்காம விஜய் சாரை பத்தி என்ன நினைக்கிறேன், விஜய் சார் என்ன பண்ணாரு, விஜய் சார் இப்படி ட்ரெஸ் போட்டுருந்தாரா, கிளைமேக்ஸ்ல விஜய் சார் என்ன பண்ணுவாரு, நீயும் விஜய் சார் சண்டை போடுவீங்களா, என்னடா எல்லா கேள்வியும் விஜய் சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, எனக்கு இன்ஃபேக்ட் இன்னொன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் பத்தி நிறைய பேர், வெற்றிமாறனோட எல்லா இன்டர்வியூ நான் பாத்துட்டேன். அப்ப இந்த பிகைன் வுட்ஸ்ல ரீசெண்டா கேட்டப்போ விஜய பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி கேட்டிருந்தானுங்க. அவர் நான் பாத்திருக்கேன், ஒரு நல்ல ஆக்டர் தான், பட் ட்ரை பண்ணா முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு பழைய இன்டர்வியூல போய் பார்த்தா ஒரு கூகை லைப்ரரியில ஒரு இது நடக்குது. அங்க ரெகுலராவே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு இந்த ஃபிலிம் டிஸ்கஷன் அந்த மாதிரி நிறைய நடக்கும் கூகையில. பையன் கேட்கறான், ஏதோ ஒரு வடசென்னை டிஸ்கஷன் தான் நினைக்கிறேன், சார் எப்ப சார் இங்க விஜய் கூட படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறான். அங்க அதுக்கு முன்னாடி காரசாரமா வடசென்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. வடசென்னையோட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அங்க கேட்கணுங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. அங்க ஒருத்தன் கேக்குறான், இதுக்கு வெற்றிமாறன் என்ன ஆன்சர் பண்ண அப்படின்னா, இல்ல அவர் ஒண்ணுமே பண்ணல, நீங்க என்ன ஃபேனா இல்ல ஏடியா ட்ரை பண்ணா, ஆனா ஏடி தான் சார் அப்படிங்கிறான். அப்ப அவர் அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க படமே எடுக்க முடியாது, ஏடியாவும் ஆகிறதுக்கு தகுதி இல்லன்ட்டான். இது அப்படியே சொல்லிட்டாங்க. இது வந்துட்டாதான் நீங்க என்ன பேசினாலும் ரெண்டாவது விஜய் அட்டாக் பண்ற மாதிரி ஆயிரும். அந்த கொஸ்டினே சரியான பிளாக்கர். ஆமா ஆமா, ஏன்னா இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த சின்ன கூதி கேட்டு நாளைக்கு போய் கேடிவில படம் பாட்டு இருப்பான். ஆமா, அவ்வளவுதான் இவனுக்கு. இதேதான் இன்டர்வியூ பண்றான். ஆமா, இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது நம்ம பாக்குற நம்மளுக்கு, இன்டர்வியூ பாக்குற நம்மளுக்கு வேணா ஜாலி கூதியா இருக்கலாம், பாரு இவர் எப்படி சொல்லிட்டாரு இவர் அப்படி சொல்லிட்டாருன்னு. ஆனா அந்த கேள்வி எதிர்கொள்ற அவனுக்கு அது சரியான ஹியூமிலேட்டிங் கூதியா தான் இருக்கும். ஏன்டா அவனே ஒரு கிறுக்கு கூதி, அவனால அவ்வளவு பட்ஜெட் போட்டு இருக்க படத்துல நடிக்க முடியுது, அவனால கதையை செலக்ட் பண்ண முடிஞ்சும் அவன் கிறுக்கு பூச்சித்தனமான கதையை செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரிதான் அவனுக்கு இருக்கும். ஆனா அவனுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் கண்டிப்பா சபை நாகரிகம், அப்புறம் நிறைய சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? அதுதான். சோ அதான் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு எல்லாத்துக்கும் ஹைப் ஏத்தி விட்டு என்ன இவன் சொல்லலாம், ஆடியன்ஸ் இதுக்குதான் பிசினஸ் வெஞ்சர் கண்டிப்பா ரிலே ஆகும் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப என்ன பண்ணுவானுங்க, இதேதான் நியூஸ் பேப்பரும் பண்றான். விஜய் அரசியலுக்கு வருவாரா, அஜித் அரசியலுக்கு வருவாரான்னு போட்டு. இல்லங்க, அதை விட இன்னும் சூப்பர் நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு. இந்த தினமலர் போன்ற திருக்குதியானுங்களா இருக்கானு தெரியுமா? ஆமா, அவனுங்க எல்லாம் பாத்தீங்களா, நான் ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், திருக்குதியானுகள். அதாவது இந்த கான்சியஸா பேசும்போது நல்ல கருத்துக்களே வராதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இனோவேட்டிவா சில விஷயங்கள் வருது. அதான் எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்றான்னா இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. யார் யார் பிராமணர்களாக இருந்து சாய்த்தவர்கள் யார். இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு சிஇஓ கண்டுபிடிச்சானுங்க, அது யாரு என்னெல்லாம் தெரியல. பட் ஆனா அவளை ஹிந்துன்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டானுங்க. நம்ம பசங்க என்ன பண்ணானுங்க, ரீசெண்டா அவளோட ட்விட்டர் ஐடியில போய் பார்த்தா ஒரு போர்க் எடுத்து சாப்பிட்டு இந்த மாதிரி வேற இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, கீழே போட்டானுங்க. ஏன்டாடே இவ்வளவு நீங்க பிராமின் கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க, கிடையாது இவ எங்கால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவனு யாருன்னா இர்பான்ங்கிற பேர் வச்சனால இர்பான் சிவல் கீழே போயிட்டு ஹலால் பண்ணதெல்லாம் சாப்பிட்டு இருக்க தம்பி, உடம்புக்கு நல்லது இல்ல, லைஃப் தொலைச்சிடும் அப்படின்ட்டாரு. கரெக்ட். சோ அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கானுங்க. சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி என்ன
நம்மளுக்கு கிடைக்கிற மீடியா சோர்சஸும் எல்லாமே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமா இருக்க மீடியா சோர்சஸ் எல்லாமே வந்து இதாதான் இருக்கானுங்க, ஏதோ ஒரு இருக்கானுங்க. திரும்பி கம்மிங் பேக் டு ஃபேன்ஸ் ஷிட், இவனுங்க வந்து எந்த அளவுக்குன்னா நெப்போட்டிசம் பத்தி மோளம் பேசிட்டு இருக்கானுங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு பிரபலமான நடிகர்களோட பசங்கள் நடிக்கிறதுக்கு முக்கிய காரண சில்லறே இவனுதான். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் எடுத்துக்கலாம். விஜயோட பையன் ஜேசன் விஜய், அந்த பையன் பெருசு ஆனாலும் இல்லையோ 2 முடி மேல எட்டி பார்த்து கொத்தா போட்டானுங்க. எப்ப வருவார் அது வந்து அந்த பிளான்ல இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் மாதிரியே மிமிக் அந்த பையன் ஒன்னும் பண்ணல. அவன் போட்ட வீடியோல அவனை பேஷ் பண்றதுதான் தப்பு. ஏன்னா அவன் இப்ப எப்படி ஒரு நார்மலான ஒரு பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கு, அதை விட்டுரும். அவன் வந்து விஜய் மிமிக் பண்ணி அந்த ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்கான். விஜய் அவனோட பெட்டரா மிமிக் பண்றவங்க அதான் விஜய். இவனுங்க விஜயவே கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் ஃபிட்டடா தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அதான் எனக்கு கேட்டிருக்கானுங்க. ஆமா எனக்கு புரியுது. என்னன்னா விஜய் மாதிரியே மிமிக் பண்ற நிறைய நல்ல ஆட்களே இருக்கானுங்க இந்த பையனோட. ஆனா ஜஸ்ட் பிகாஸ் இஸ் த சன் ஆஃப் விஜய், இந்த கிறுக்கனு இருக்கானு தெரியுமா, இந்த கன்னிஷ், இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் பிலிம் ட்ரெண்ட் பண்றது. ஏன்டா தமிழ்நாட்டுல ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு ஒவ்வொருத்தன் அதுக்கான இது கிடைக்காம, எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நல்ல ஷார்ட் பிலிம் எல்லாம் யூடியூப்ல 200 வியூ 300 வியூ வந்ததெல்லாம் பாத்திருக்கேன். இன்ஃபேக்ட் நம்மளே பாத்திருக்கேன். ஒரு ரொம்ப நல்ல படம் ஒண்ணு ட்ரைலர் சூப்பரா ரொம்ப இனோவேட்டிவா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த ட்ரைலர் மீன் குட்டியும் ஏதோ வருமே, தங்க மீன்களும் தரிகட்டவனும் ஒரு படம். அது கிட்டத்தட்ட வந்து அதுக்கு ட்ரைலர் வந்து ஆமா அதோட ட்ரைலர் சூப்பரா இருக்கும்னா ஒரு மாதிரி இனோவேட்டிவா இருக்கும். அதோட எமோஷன் உங்களுக்குள்ள கொண்டு வந்துரும். கரெக்ட். அதுக்கு வியூஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னா ஒரு 2000 வியூ இருந்துச்சு. இப்போ இங்கதான் பிரச்சனையே இருக்கு. இந்த கூதியானுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் பண்றதுனால இந்த இன்ஃபர்மேஷன்னா வந்து ஆப்வியஸ்லி எல்லா சர்ச் ரிசல்ட்லயும் ஏற்கனவே இருக்க லாஜிக் படி முன்னாடி வரும். இத விஜயோ இல்ல ஜேசனோ போடல. ஏன்னா அந்த பையன் ஜெனியூனா அவன் ஒண்ணு இவங்க அப்பாவோட அபிஷியல் யூடியூப் பேஜ்ல எதிரியோ போடல. நினைச்சிருந்தா அதெல்லாம் பண்ணிருக்கலாம். அந்த பையன் அவன் பண்ண ஒர்க்க பீஸ் ஆஃப் ஒர்க்க போடணும்னு நினைக்கிறான். அவன் ஸ்டார்டம்னாலேயே அவனுக்கு ஆக்சுவலா பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கான். இப்ப அதை பார்த்து பேஷ் பண்றதோ, இப்ப அஜித் ஃபேன்ஸ் அதை பார்த்து பேஷ் பண்ணிருக்கலாம் மைட் பி. எனக்கு கரெக்டா தெரியல, நான் ஒரு கமெண்ட்ஸ் பாக்கல. இது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. அது இல்லாம இப் இன் கேஸ் இப்ப அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற ஏதாவது ஃபீல்ட்ல இருக்கான்னு வைங்களேன், ஸ்டில் விஜயவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானு இவங்க. பையன் வருவான். இது எல்லாத்துக்கும் காரணம் இவனுதான். இதோட பிரைம் பாயிண்ட் இவனுல தான் இருப்பானுங்க. இந்த தாட் ப்ராசஸ ஒரு ஆக்டருக்குள்ள விதைக்கிறவங்களே இவனுல தான் இருப்பாங்க பெரும்பாலும். கண்டிப்பா. இன்னைக்கு காலைல கூட நான் ஒரு வீடியோ பாத்துட்டு இருந்தேன். இந்த விஜய் வந்து ஒரு படத்துல வந்து இந்த கடைசியில ஒரு பொண்ணை மோட்டிவேட் பண்றதுக்கு வந்து அவளை பாடி ஷேமிங் பண்ற மாதிரி அந்த வீடியோக்கு வந்து ஒரு பொண்ணு செஞ்சு, அது ஒரு பிரபலமான படமாச்சு, அது பிரபலமான டைரக்டர். ஆமா சாரி பேர் சொல்லிட்டோம், அது இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் அதுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்த பத்தி பேஷ் பண்ணி நீலம் சேனல் ஒரு வீடியோ இருக்கு, நீங்க அதை பாக்கலாம். ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு அப்படியே நம்ம அடுத்தது ஜம்ப் பண்ணுவோம் அப்ப, ஏன்னா ரொம்ப நேரம் இதையே பேசிட்டோம். சோ அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்துரும், இந்த ஃபேன் கிளப்ங்கிற ஒரு விஷயம் ஏன் இருக்கு, அப்புறம் அதை சுத்தி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்போம். ஓகே, இந்த ஃபேன் கிளப் நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்பதான் இந்த கிரிஞ்சும் சில்லறத்தனமும் அதிகமா இருக்கும் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்ன காரணம்னா, அதான் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. அதெல்லாம் கரெக்டா தப்பானும் தெரியல. எப்படி இந்த வாட்ஸ்அப் வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்றாங்க, திரும்பி வந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக்கர் போட்டானே தெரியுமா, கிரிஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ஃபார்வர்ட் பண்ணாங்க அங்கிள் தாயில அப்படின்ட்டு. குட் மார்னிங் போட்டோல இருந்து கண்டதை எடுத்து அனுப்பிட்டு இருக்காது. என்னமோ ஒருங்க என்ன சூரியனை நேரா பார்த்தா வந்துட்டு கொரோனா வந்துருங்கிறது. ஆமா, அது இந்த ஃபார்வர்ட் பண்ணா போன் சார்ஜ் ஆயிருங்கிறதெல்லாம் வரும். ஆமா, அந்த கிரிஞ்சு குமார் இருக்கானுல்ல, அவனிலேதான் இவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேன் கிளப் இருந்த வரைக்கும் அது என்ன பண்ணுனா, கிளப் இயங்குறதுக்கு வேண்டி என்ன, அதாவது நான் சொல்றது வந்துட்டு ரியலிஸ்டிக்கா ஃபேன் கிளப்னு ஒன்று இருக்கும் தெரியுமா. ஒரு சங்கத்தை வச்சு கிளப் வச்சு அதுக்கு ஒரு ரூம் செட் பண்ணி அதனால ஒரு ஃபிளெக்ஸை வச்சு அங்க 2 அஜித்தோ விஜய் போட்டோவை போட்டு விட்டு அது கீழே ஒரு 10 பேரு ஈவினிங்கோ இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டை போட்டு அடுத்த அதுக்கு ஒரு டிஸ்கஷனை போடுவானுங்க. இல்ல அஜித் விஜய் பர்த்டே வருதுன்னா அதுக்கு வந்துட்டு நான் இதை பண்றேன் பண்ணுங்க. அதனால வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, அது ஒரு கம்யூனிட்டியாவும் ஃபார்ம் ஆனானே இவங்களுக்கு தேவைங்கிற ஆட்கள்லாம். அப்ப வந்துட்டு அப்பயும் பிரச்சனை வரும், கிரிஞ்சு பண்ணுவானு தாயிலேயே. ஆனா எப்ப பண்ணுவானுன்னா, புது படம் வந்தா அந்த படத்துக்கு பிளக்ஸ் வச்சா எரிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானே. அதுவும் பெரும்பாலும் பண்ண மாட்டானுங்க.
அது ஒரு மாதிரி வருஷத்துக்கு 2-3 நடந்துட்டு இருக்கும். சரியா? இப்ப வந்துட்டு என்ன, அது ஒரு ஆக்சுவலா அது ஒரு ஹப்பா ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. எப்படி நம்ம வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போறோமோ அதே லாஜிக் தான். அது அப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருந்திருக்கு. அது இல்லாம நிறைய வெல்ஃபேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு அது கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% குறைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, people are moving towards இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். அதுல ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். இது எதனால பண்றானுங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்பவுமே ஃபேன் கிளப்ல இருக்கவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது ஒரு செகண்டரி தாட்டா கூட இருக்கலாம் அந்த பசங்களுக்கு. என்னன்னா, நம்ம வந்துட்டு வெளியே நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், போற்றே ஆகணும். அது டிஜிட்டல் மீடியால ஈஸியா நடக்குது இல்ல. இப்போ நீ வந்து ட்விட்டர்ல ஒரு வார் கிரியேட் பண்றீங்க, நீ ட்ரெண்ட் ஆயிர, அதுல மதுரை ஃபேன்ஸ் எவ்வளவு பேரு, தமிழ்நாடு ஃபேன்ஸ் எவ்வளவு பேரு அப்படிங்கிற ஸ்டேட்ல போயிட்டு இருப்பாங்க. குளோபலா நம்ம ரெகனைஸ் ஆகும், அதாவது பேன் இந்தியா ரெகனைஸ் ஆயிட்டு இருக்கானுங்கிறதுனால அதுல கான்சென்ட்ரேட் பண்ணானுங்க. வெல்ஃபேர் மயிர்ஃபேர் எல்லாம் விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச அறவே பண்றானுங்க, அப்பப்போ பண்றானுங்க. பர்த்டே அதுவும் ரெகனைசேஷனுக்காக பண்ணிட்டு இருக்கானுங்க அப்பப்போ. அதான் அந்த நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பாக்கி 30% தான் இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க எங்க போயிட்டு பழைய ஃபிளக்ஸ் பாக்கலாம், எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ள நல்ல டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியால ஒரு விஜய் ஃபிளக்ஸ், ஒரு அஜித் ஃபிளக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. யாருமே அங்க இருக்க மாட்டான். அது அந்த ஃபிளக்ஸும் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்காது, தனியா தெருவோரத்துல நின்றுட்டு இருக்கும். இந்த ஆட்டோக்காரங்க மட்டும்தான் இன்னி வரைக்கும் ஜெனரஸா ரஜினிக்கு வந்துட்டு மன்றம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகிதானே ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இதை வச்சுக்காங்க, அதனால அங்கேயே அவங்க ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. அது இல்லாம அவங்களுக்கு ஆக்சஸ் டு டிஜிட்டல் மீடியா கொஞ்சம் கம்மி போல, அதனால அவங்களும் அப்படியே இருக்காங்க. ஆனா இந்த அஜித் விஜய் ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா இதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு டைவர்ட் ஆயிட்டானுங்க. ஏன்னா அங்கதான் வந்துட்டு பார்வை அதிகமா இருக்கு. பேஷிங் இதெல்லாம் பண்ணாதான் நீ உனக்கு பார்வை கிடைக்கும். பேஷிங், த்ராஷிங், பர்சனல் லைஃப்குள்ள இன்வால்வ் ஆகுது. அஜித்துக்கு குழந்தை வந்துட்டு என்ன குழந்தது, டெஸ்ட் பேபியா, அந்த பேபி எந்த பேபியான்னு கண்டுபிடிக்கிறது, விஜயோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது, இந்த லெவல்ல இறங்கி கிரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்கன்னா, இந்த முன்னாடி எப்படி வந்து இந்த ஹீரோவோட இது வந்துச்சோ அப்போ போய் நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபிளெக்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி இப்போ வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் ஆயிட்டானுங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு நல்ல டிசைனருக்கு காசு கொடுத்து இந்த இந்த ஆக்டருக்கு வந்து ஒரு காமன் டிபின்னு ஒரு கருமத்தை வைக்கிறது, அப்புறம் காமன் வீடியோ அப்படின்னு சொல்லி பர்த்டே வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்றது, அப்புறம் ஆந்தம் இந்த தலைவனே வா தமிழகத்தை காக்கவா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி சொல்றதானலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எப்பவும் போலதான் இவனு நார்மலா ரியாக்ட் பண்ற மாதிரியே தான், ஒரு அன்பெய்டு ப்ரமோட்டிங் ஃபேக்டரா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டை வந்து தியேட்டர் புக் பண்ணி அதோட டிக்கெட்ஸை வந்து 600 700 வித்து அதுல இருந்து வர லாபத்தை வச்சு மறுபடியும் அதே நடிகருக்கு வந்து நக்கி விடுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்றானுங்க. கரெக்டா? ஆமா ஆமா கண்டிப்பா. அதான் எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேரு ஏங்க இதுல இப்படிப்பட்ட கேஸும் இருக்கானுங்களே. நம்ம நீயானோட வந்திருப்பாங்க, 10 டிக்கெட்டை வாங்கி இவன் ஃபேனுங்கிறத வந்துட்டு அவனோட சோசியல் சர்க்கிள்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக இவன் வந்துட்டு என்ன பண்ணா, அந்த படம் வந்தா இவன் 10 டிக்கெட் வாங்கி அந்த 10 பேர்த்தையும் கூட்டிட்டு போவாங்க. அந்த 10 டிக்கெட்டுக்கான ரேட்டு 600 ரூபா இருக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு. அவன் அன்னைக்கு 6000 ரூபாய் செலவு பண்ணிருப்பான். எதுக்குன்னா அவன் ரெகக்னைஸ் ஆயிட்டான். அவன் வந்துட்டு ஒரு டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜயோ அஜித்தோ ரஜினியோ. அதுதான் நடந்திருக்கு. அது குரூப்பிசம் தான். நீ உன்ன ஒரு குரூப்பா ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும்ல, அந்த தேவை இருக்கு இங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆட்கள் கூப்பிடுறதுங்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேருமே போனோம், ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒரு படத்துக்கு போனாங்க. அவர் மாஸ் ஹீரோ கேட்டகரியில வரமாட்டாரு, ஹீரோ கேட்டகரியில வரமாட்டாரு. அதாவது ஒரு ஜென்யூனான படம் மகேஷ் வந்துட்டு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு. ஆமா, அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டிக்கெட் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ, அப்புறம் ஒரு டீ வாங்கி கொடுத்து உங்களை அந்த படம் பார்க்க, அந்த ஜமாப் கூடயே போய் அந்த ஜமாப் படிக்கிறவனு கூடயே போய் அவங்க கூடயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் பார்த்த அனுபவம் கிடைக்கும். ஆனா அந்த படம் பார்த்த கொஞ்சம் அரசியலும் இன்வால்வ் ஆயிருக்கு. இது எல்லா ஹீரோஸ் கூடயும் கம்பேர் பண்ணிட முடியாது, பட் இது கண்டிப்பா சொல்லி ஆக வேண்டிய ஒரு. ஆமா, ஏன்னா எந்த மாதிரி ஒரு அரசியல் இன்வால்வ் ஆகுதுன்னா, இப்ப உங்களை எல்லாத்தையும் காசு போட்டு ஒருத்த கூப்பிட்டு போறான்ல, அவன் வந்து ஒரு போட்டோ எடுத்து இவ்வளவு பேர்த்த நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு ஒரு மாநாடு நடத்தினாலும் இவ்வளவு பேர்த்த இறக்குவேன் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்புக்காக தான் அந்த விஷயம். அது வந்து அதுக்கு மேல வேற எந்த விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் நீ தியேட்டருக்குள்ள போனாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, வெளில வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கேயே அப்படிதானே, அவனை இன்டர்வலுக்கு அப்புறம் அவன் கண்டுக்கவே இல்லை நம்மள. ஆமா ஆமா ஆமா. ஆனா லாஸ்டோ இல்ல ஃப்ரண்ட்லயே ஒரு போட்டோ ஷூட் போட்டானு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, இனிஷியல்லயே ஒரு போட்டோ ஷூட் இறக்கிட்டானுங்க. ஆமா. சோ அதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கு பின்னாடி, இந்த ஃபேன் கிளப்ஸ்க்கு பின்னாடி. மத்தபடி இவங்க நிறைய பண்றானுங்க, நற்பணி பண்றானுங்க, அதை பண்றானுங்க, இதை பண்றானுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் டே வந்து அவன் இன்ட்ரெஸ்ட்ல அவன் தனியா பண்ணா பிரச்சனையே இல்ல. இது இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா,
இது வந்துட்டு எவ்வளவு மைண்ட் லைக் ஜென்ரலா இதை பார்த்து ஃபினான்ஷியலா எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. சும்மா ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் எடுத்தா, நான் ஒரு படத்துக்கு போனேன். அது ஒரு மிகப்பெரிய நடிகர் படம். அதோட ப்ரீமியர் ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் இல்ல, ப்ரீமியர் ஷோ, அதாவது முன்னாடி நாள் நைட்டே பார்க்கலாம் ஷோவை. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா ரிலீஸ் பண்றானுங்க. நான் என்ன என் ஃப்ரெண்ட் வந்துட்டு மன்றம் வச்சிருக்கான், பட் மன்றம் இன்ஆக்டிவ்ல இருக்கு. அவன் என்ன பண்றான், ஆனா ஆப்வியஸா இப்படிதான் கேட்போம் நம்ம மாதிரி கிறிஸ்டாலி என்ன பண்ணுவோம், போயிட்டு நமக்கு எண்ட் ஆஃப் த ஓசில படம் பார்க்கணும் அப்படின்னு. நீ டே ஏடா நீ வந்துட்டு ஃபேனு கூட்டிப்பாம இருக்கியாடா, சரி வாடான்னு போயிட்டான். போன நீ இவன் என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் பெரிய மன்றம் ஒன்று இருக்கும், அதுக்கு அப்ரோச் பண்றான். அவங்களா யாருன்னா அந்த பழைய ஆத்தன்டிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சி வந்துட்டு அப்படி இல்ல, விசிட்டிங் கார்டு மட்டும் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கான், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பண்றத. அப்புறம் டக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிக்கெட் வேணும் சார் அப்படின்னா. எவ்வளவு பேர் இருக்கீங்க மன்றம், எந்த மன்றத்துல இருக்கீங்க, நீ மேற்கு தெற்கு அப்படின்னு என்னமோ சொன்னான். சொல்லி கடைசியில வந்து சரி ஓகே எத்தனை பேர் அப்படின்னு கேட்டான். நான் ஒரு 3 டிக்கெட்னா அப்படின்னா. நான் என்ன நினைச்சிட்டேன், சரி ஃபேனு டை ஹார்ட் ஃபேன் ஃப்ரீ டிக்கெட்ஸ் போல, இல்ல மினிமல் காஸ்ட்ல வரும் போல, ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ கொடுப்பாங்க, பட் ப்ரையாரிட்டி ஃபார் மன்றம் பீப்புள். அப்படிதான் எனக்கு முதல்ல சொல்லியிருக்கானு. அப்படிதான் தலைவர் படத்துக்குலாம் வந்துட்டு பெரிய, ஏன்னா இவங்க வந்துட்டு உயிரே கொடுக்குறாங்கல்ல தலைவருக்காக. அதுக்கு செலவு பண்ணிருப்பாங்க, அதுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. இது நான் தலைவர் நீங்க சும்மா ரெஃபர் பண்றேன், இது தலைவர் படம் கிடையாது. பிரீமியர் ஷோ தலைவர் படம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் பிரீமியர் ஷோ இருக்கு, அது வந்து எலைட்டுக்கு, அதான் எலைட் பீப்புள், அதை விட்டுறலாம், அது வேற. அது நான் அது அப்புறம் பண்ணிப்போம், இதுக்கு வருவோம். தலைவர்னு கிளாசிஃபை பண்ணா அது வேற மாதிரி மாறிடுது இல்லையா? ஆமா ஆமா, ஏன்னா அதுல கிரிஞ்சு எக்ஸ்ட்ராவா இன்வால்வ் ஆகுது. சரி ஓகே, கமிங் பேக் டு திஸ், என்ன பண்றானுங்கன்னா சொன்னானுங்க, என்னங்க 3 தான் கேக்குறீங்க அப்படின்னாங்க. நான் வந்துட்டு ஆச்சரியப்பட்டேன், ஆமா மாப்பிள்ள மாட்டிட்டான், ஏன்னா ஒரு 10-20 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இல்லங்க நாங்க வந்துட்டு இப்போதைக்கு இன்ஆக்டிவா இருக்கோம்லாம் சொன்னான். எல்லாம் இப்போ சொல்றது யாருன்னா மாநில தலைவர்கிட்ட, சரிங்களா? சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன நினைச்சிட்டேன், அப்படிதான் நான் நினைச்சு நின்று இருக்கேன், நீயும் ஜென்ரல் அப்படிதான் நினைப்பேன். தம்பி டிக்கெட் 400 ரூபா அப்படிங்கிறானுங்க. நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், இவனுங்களை பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு ஒரு இவ்வளவு நேரம் மாஸ் ஹீரோக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை பத்தி தானே பேசியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் மாஸ் ஹீரோ படம்ங்கிறது தமிழ்ல எப்படி இருக்கிறத பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த எல்லா ஹீரோக்களோட படங்களோட பட்ஜெட்டுமே வந்து ஒரு 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 10-20 கோடி டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனா எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவல்ல எடுக்கக்கூடிய படங்கள் தான். அந்த படத்துக்குலாம் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. ஏன்னா வந்து இவ்வளவு இதுல ரிஸ்க்ல போறோம், சோ இந்த ஸ்டீரியோ டைப்ல நம்ம படம் பண்ணாதான் படம் ஓடுங்கிற ஒரு லாஜிக் எப்படி உனக்கு பிக்ஸ் பண்ணான்னு தெரியல. பட் ஆனா அந்த லாஜிக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப வருஷமா. அப்படி இருக்க லாஜிக்க இது பண்ணா கரெக்டா இருக்கும், டீகோட் பண்ணா நல்லா இருக்கும். நான் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த பேருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, படத்தோட பேர் இருக்கட்டும், படத்தோட பேர் எப்படி வந்துடும், அது ஏதாவது ஒரு இது டெம்ப்ளேட்டை போட்டுருவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹீரோட பேர் வரதுன்னு இருக்குல்ல, அவ இன்ட்ரோடியூஸ் பண்றதுல இருந்தே ஆரம்பிக்கும் இது. அத வந்து நீங்க வந்து படத்தோட பேருக்கு முன்னாடி வரப்போதா, படத்தோட பேருக்கு அப்புறம் வரப்போதா, அப்புறம் மின்னலும் இடியோட இது 2 கூட கலந்து வரப்போதா, இல்ல வந்து தீயோட வரப்போதா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, அப்புறம் ஹீரோவே வந்து இந்த அட்வைசரி கார்டு பேசிடுவாரா, இல்ல வந்து டைரக்டா இதுதான் வருமா, இல்ல ஹீரோட ஃபேஸ காமிச்சதுக்கு அப்புறம் டைட்டில் போடலாமா, இதையெல்லாம் யோசிக்கிற இந்த கிரிக் புதியானுங்க கதையில கொஞ்சம் யோசிச்சுதானு வச்சுங்களேன். ஆமா லிட்டரலா. ஏன்னா வந்துங்க, இப்போ ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கு நீ யோசிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, படத்தோட ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம். ஏன்னா அந்த 5 நிமிஷத்தை வந்து லிட்டரலா வந்து நீங்க உங்களுக்கு வந்து மொபைல்ல டெலிகாஸ்ட் பண்ணிடுவானுங்க பசங்க லைவ் வீடியோல உள்ள போய் உட்காந்து. அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப காண்டார ஒரு விஷயம் என்னன்னா, படம் ஆரம்பிச்சுனே இப்ப எவனும் படத்தெல்லாம் பாக்குறது இல்ல, போன் எடுத்துக்கிறது கேன குதியான மாதிரி வீடியோ போன் எடுத்துட்டு அந்த ஸ்கிரீன்ல ஓடுறது வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறதுன்னு சொல்லிட்டு அது அவனோட தனி விருப்பம், அதை போடுறான். ஆனா நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிற விஷயம்னா, நம்ம பக்கத்துல உட்காந்து அதை பண்ணும்போது எரிச்ச மாதிரி ஆகும் நம்மளுக்கு. பிளாஷ் அடிக்கிறது, அப்புறம் மூஞ்சில செல்ஃபி அடிக்கிறது, செல்ஃபி 15 நிமிஷம் பார்க்க விட மாட்டானே. ஆமா டே மொத்தம் இது தியேட்டரா, படம் பார்க்க முடியணும், எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குங்கிறதே அவனுக்கு புரியாது. அப்புறம் அதான் வந்துட்டு இன்ட்ரோலுக்கும் எடுக்கிறானே, கிளைமேக்ஸ்க்கு எடுத்துறானே தெரியுமா? ஆமா கிளைமேக்ஸ் எல்லா ட்விஸ்டையும் சொல்லிடணும். ஏன்னா இவன் ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டான் இல்லையா, அதனால வந்து இவர் ஒரு மதிப்புக்குரிய கேன கொச்சா ஆயிராரு. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு அதை பண்றானுங்க. அதுல வந்து அதுதான் அந்த 5 நிமிஷம் தான் உங்களுக்கு செலபிள் பாயிண்ட் டைரக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருது. இப்ப அதனால அதுக்கப்புறம் இவனுக்கு எதுவும் யோசிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இந்த பாஷா படத்தை தூக்கிட்டு அண்ணாமலரோட ஒட்டிவிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி யாரையாவது ஒட்டி விடுங்கிற மாதிரி போட்டுறானுங்க. சோ பேருங்கிற விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன, இன்ட்ரோ சாங். அதை பத்தி நீ சொல்லு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ சாங் வந்துட்டு ஆக்சுவலா முதல்ல என்ன பண்ணுவேன்னா, நான் பாஸ்ட்ல இருந்து வரதான் பெட்டரான ஐடியா நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இன்ட்ரோ சாங் எல்லாமே கருத்து பாடல்களா இருக்கும்.
ஹீரோ சில்லறையா இருந்தாலும் பாடல் கருத்தா இருக்கணும் தம்பி அப்படின்றானுங்க. அது கிட்டத்தட்ட வந்துட்டு அழகிய தமிழ்மகன் வரைக்குமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் இப்ப கூட அதான் பண்ணிட்டு இருக்காப்ல இல்லையா? ஆமா ஆமா, கருத்து சொல்லிடுவாப்ல. அது ஆக்சுவலா ஒரு நல்ல வழக்கம் தான். ஏன்னா பாட்டாதிட்டாங்க, படம் கிரிஞ்சா இருந்தா என்ன, பாட்டு பாக்குறதுக்காக உள்ள ஒரு 4 சில்லறையை உட்காந்துருப்பாங்க. அதனால எஸ்பிபி போட்டா போதும், உனக்கு அந்த பவர் வந்துடும்ல. சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதான் இன்ட்ரோ சாங் வந்துட்டு என்னன்னா, அதுதான் வந்துட்டு இது ஆக்சுவலா வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஆஃப் கேரக்டர் இந்த மூவி கிடையாது, ரெஃபரிங் த கேரக்டர் பர்சனலி. புரியுதா? உன்னை வந்துட்டு விஜயா யோசிக்க வைக்கணும், ரஜினியே யோசிக்க வைக்கணும், அஜித்தா யோசிக்க வைக்கணும் தான் அந்த பாட்டே டிசைன் பண்றானே போல. படத்துல இருக்கிற கேரக்டருக்காக அந்த பாட்டு ஒரு மாதிரி யூஸும் பண்ணாது. ஏங்க படத்துல அவனே வந்துட்டு கேங்ஸ்டராவோ இல்ல வந்துட்டு அவன் ஏதோ மாடு மேய்க்கிறவனாவோ இருந்திருப்பான். ஆனா பாட்டு வந்துட்டு இப்போ ஜென்ரலா கேட்கறேன், ஸ்டாக்கரா இருக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்துட்டு ஜெனராசிட்டி ஏற்படுத்துற மாதிரி பாட்டு வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப தவறான விஷயம். ஆனா அந்த சில்லறை எதுக்கு பண்றானுங்கன்னு தெரியல. எரிச்சமயிர் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல முக்கிய விஷயமே அதுதான். இஃப் இன் கேஸ் நீங்க வந்துட்டு படமா பாக்குற ஒரு ஆளா இருந்தா, இல்ல நான் வந்துட்டு படத்துல எதை காட்டினாலும் ஜிங்குஜான்னு குதிப்பேனா பாக்கலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ட்ரோ சாங்ல வந்து இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, அது கருத்தா இருக்க வரைக்கும், அதாவது தூங்காதே தம்பி தூங்காதேவா இருக்க வரைக்கும் பிரச்சனை புண்டையே இல்லை. அது நம்மளுக்கு வந்து ஏதோ இந்த பாத்துட்டு இருக்க ஒருத்தன் கேன குதின்னு சென்ஸ் பண்ணி பரவாயில்ல ஸ்கிரீன்ல வந்து இவ்வளவு முற்போக்கா சொல்றாருன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம். பட் ஆனா இது எப்ப பிரச்சனை ஆகுதுன்னா, பாம்பேல இருந்து உதித் நாராயணன் இங்க கூப்பிட்டு வந்து கட்சியெல்லாம் நமக்கு எதுக்கு கடவுள் கையில் அது இருக்கு அப்படின்னு பாடும்போதுதான் எரிச்சக்கூதியா வந்துட்டு இன்ட்ரோ சாங் இல்ல நினைக்கிறேன். ஆனா இந்த சாங் வந்துட்டு ஏங்க இந்த பாட்டு என்ன சிச்சுவேஷன்ல வரும் தெரியுமாங்க, கேட்டா எரிச்சப்படி ஆயிருவீங்க. அந்த காலத்து இந்த பாட்டோட சிச்சுவேஷன் சொல்றேன் பாருங்க. இந்த பாட்டோட சிச்சுவேஷன் என்னன்னா, ரஜினிக்கு வந்து இவ வந்து பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்பதான் வந்து இவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்கலான்னு ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்ப வந்து இவர் வந்து இப்படின்னு திருப்பி ஒரு அரைவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 பேரும் அப்படியே ரோலிங் ஆகி கடைசியா வந்து ரஜினி ஒரு இச்சு குடுக்கறதா அது கிஜி 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 அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த வயசுல வந்திருப்பாங்க, எதுக்கு அப்படி வரானுன்னு தெரியாது. கொட்டி கோடி அந்த காஸ்டியூம்ல வருவானுங்க எல்லாம். வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் ஸ்பாட்ல வந்து தலைவன் கட்சியெல்லாம் நமக்கு எதுக்குன்னு பேசிட்டு இருப்பான். எம்ஜிஆர் வந்துட்டு ஓப்பனா பண்ணிட்டு இருந்தது, இவங்க வந்துட்டு க்ளோஸ்டா அங்கங்க ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஆமா, எம்ஜிஆருக்கு அந்த கட்ஸ் இருந்ததுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஆள் மட்டும்தான் இருந்தாரப்ப. அவர் ஏற்கனவே சிஎம்ஆ இருந்தாரு. சிஎம்ஆ இருக்கும்போது படம் நடிக்கிறதே தப்பு, என்ன படம் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி இருக்கும். இல்ல அந்த காலத்துல அப்ப என்டிஆர் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஆமா டே, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புள் வந்துட்டு தெரியும், அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட தான் உள்ளே வருவானுங்க. இது வந்துட்டு இது ஸ்பின் ஆஃப் விடுறது ஆடியன்ஸ். பாக்க போனாலும் கேள்வி மாரி கேட்க தெரியல. ஏன்டா உனக்கு கொடுத்த வேலை சிஎம், அப்புறம் படம் நடிச்சுட்டேன்னு கேட்காம இவனுக்கு ஏதோ வந்து மக்கள் கேள்வி நேரம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தலைவர் ஏதோ சொல்றாரு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க போய் ஜெயில தடவிட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணு இருக்குங்க அதுல, பாத்தீங்கன்னா இன்னவே ஹி கேவ் த ஹிட்ஸ், இவங்கதான் அடுத்து அப்படின்னு. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வந்தாங்கன்னா பிரச்சனையே இல்ல. உள்ள வந்து மூளைச்சலவை செய்யறதை விட கேவலமான விஷயம் எதுவும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் படத்துக்குள்ள வரவனுக்கு ஆப்வியஸா தெரியும், ஒரு ஷூ போடுறதும் செருப்பு போடுறதும் இல்ல ஏதோ ஒண்ணுல பெல்ட்ல கூட இப்ப வந்துட்டு டக்குனு மேல வந்துட்டு உள்ள இருக்கிற அந்த பனியன் வெளியே தெரிஞ்சுனா கூட அது வந்துட்டு கருப்பு சிவப்புல இருக்கும். ஏன்னா ஒரு கட்சியை ரெஃபர் பண்றாருன்னு தெரியும் ஆடியன்ஸ். அப்போ இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் ஆக மாட்டான். அது இட்ஸ் ஜஸ்ட் a portrayal of his கட்சி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீ ஒருத்தனை டைரக்டா கேன்வாஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, மிஸ்லீட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? இந்த 2 விஷயம் இருக்கு. இப்போ விஜய் எடுத்துக்கோ, நீ வந்து எல்லா பாடல்களையும் ஒத்துக்கலாம் ஓகேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ தலைவான்னு பாட்டு இருக்கு தெரியுமா? தளபதி எங்கள் இவங்க எல்லாம் எந்த வாருக்கு போனாலும் தெரியல, இவங்களுக்கு தளபதின்னு பட்டம் வேற கொடுத்துட்றானுங்க. சோ இந்த பாட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சர்க்கார்ல வர பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து ஆப்வியஸ்லி தெரியுது. உனக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்கு, புலியா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கு. அவன் ஏன் வந்து ஒரு கட் ஃபீலிங் இல்லாம இத வந்து ஒரு இதா சொல்லிக்கிட்டு இருக்காங்கறதா பிரச்சனையே இல்லையா? இது வந்து தியாகராஜன் நுவான்சஸ் மாதிரி நீ கண்டுபிடிச்சுக்கணும். ஆமா என் யூனிவர்ஸ்ல இதெல்லாம் இருக்கும், நீ வந்துட்டு பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும். ஆமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ சாங்ல தான் வந்து இவனுங்க எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவானுங்க. அப்புறம் வந்து இந்த சேரியில் இருக்க குழந்தைங்கள்ட்ட ஒரு முத்தம் வாங்குறது, அப்புறம் கிழவிகளுக்கு முத்தம் கொடுக்கறது,
110 பேர்த்த என்னமோ கொண்டுருவாப்ல சரியா, கொண்டு ஓட்டு பச்சை புள்ள பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. இன்னொன்று இருக்கும், தாய்மாரே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா அப்படின்னு ஏதோ வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்து இதுக்குள்ள போடுவாப்ல, ஜிம்முக்குள்ள வந்துட்டு இவரு அசின ஸ்டாக் பண்ணுவாப்ல, வீட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நிறைய இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கீழே எல்லாம் போனீங்கன்னா செம சிரிப்பா இருக்கும். காரணம் என்னன்னா, இதுக்கு விஜய்னு இனிஷியல் காரணம் இது சொல்லிடவே முடியாது. இந்த ஃபார்முலா பீப்புள் பிலீவ் தட் இதுதான் ஹிட்னு சொல்லிட்டு டிரெக்டர் சில்ற பசங்க இதுதாங்க ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் மாக்கானோம். இந்த மாக்கானலுக்கு இதை காட்டினா மட்டும்தான் இந்த மாக்கானல் வந்து ஆமா ஆமா. இன்னொன்னு இருக்கு. இப்போ இந்த வெகுஜனமா இதா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த தமிழண்டா நான் தான் தமிழங்கிற ஒரு ஃபார்முலா. ஆமா இந்த நான் தான் தமிழங்கிறது கொடுத்து ஹிட் பண்ணானுங்க. அதான் ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு இந்த நான் தான் தமிழன் இஸ் ஈக்குவலி இன்ஃபெக்ஷியஸ் when compared to நான் ஒரு இந்து என்பதில் பெருமைப்படுகிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் டே இப்போ தியாகராஜன் குமார் ராஜா படத்துல வர மாதிரிதான், ஏன்டா எல்லாமே இதுங்கிறீங்க, இது மட்டும் என்ன லூசு கூதியாங்கிற மாதிரி. இதுவும் ஒரு விதமான உன்னை வந்து குளோபலைஸ் பண்ணாம நீ ஒரு கட்டத்துக்குள்ள வச்சு நீதான் வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து எத்னிக் சென்டர்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோல. அதாவது நீதான் வந்து உலகின் மூத்த குடிமகன்கிறதுல பெருமை கொள்றதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய இன்ஃபெக்ஷியஸான விஷயம். அப்படிலாம் கிடையாது. நீ பிறந்திருக்க அதே மாதிரிதான் ஈக்குவலா இன்னொரு இடத்துல பிறந்திருக்கான். எல்லாரும் தினமும் வேலைக்கு போய் பெயிண்ட் அடிச்சு இது பண்ணியா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன பெருமை பண்ண வேண்டிய அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடறானுங்க. பட் ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கல்டிவேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ் ஹீரோக்கள் தான். அதாவது தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா பாட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தமிழண்டா என்னாலும் இந்த மாதிரி பாட்டுலாம் இருக்கணும். இதுல எல்லாத்துலயுமே இவனுங்க சில்லறத்தனம் பண்ணிடுறானுங்க. இது வந்துட்டு ஏங்க இது வந்துட்டு நம்ம ஆண்டவரே பண்ணிருக்காருங்க. பொற்றிப்பாரடி பொண்ணு தேவர் காடல் மண்ணுன்னு போட்டதுக்கு அப்புறம் ஏங்க அதை இப்ப ஸ்டேட்டஸா வச்சுட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அது டவுன் சவுத்ல இருந்து வரக்கூடிய படங்களையும் நீங்க வந்து தவிர்த்தவே முடியாதுங்க. அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கா கன்சிடர் ஆயிட்டு இருக்கு. சோ இதுதான் இன்ட்ரோ சாங்ல வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கேன்வாசிங் பாடலாக யூஸ் பண்ண போயிற பாட்டு தான் இப்ப போட்டுட்டு இருக்காங்க இன்ட்ரோ சாங்க. அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் இன் மாஸ் ஃபிலிம் வரும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாத சங்கமயிலாம் சிம்புவை டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சில்ட்ர ஃபார்முலா டார்கெட் பண்ணி மாஸ் கமர்ஷியல் படங்களை ஒழிச்சிருந்தாலே விமன் நல்லா க்ரோத் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஐரணி. அதாவது இந்த டாபிக்கு இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ் படங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரியே கிடையாது. ஒரு பாட்டு வரும், அதுக்கு வந்து ஆடிட்டு போங்க, அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்துச்சுன்னா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரிதான். அப்புறம் ஏதாவது ஒரு சோகமான சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ கண்கலங்கிறத பார்த்து நீங்க கண்கலங்க, அவ்வளவுதான். இதுல வந்துட்டு பெரிய கான்ட்ரிபியூஷன் தாஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தாசன் எனக்கு யாரு ஏங்க நோலனுங்க அவரு. ஆமாங்க, பழைய தென்னிந்தியாவின் கிறிஸ்டபர் நோலன் இருந்தவர். இப்ப இருக்கிற ஒரு நரேனு பழைய தென்னிந்தியாவின் கிறிஸ்டபர் நோலன். என்னப்பா கேப் இருக்கு ஹீரோ நிக்கவே அப்படின்னு? இல்ல ஒண்ணும் கிடையாது. அவர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீரியஸான பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருக்கும், ஸ்கிரீன் பிளே நல்லதா போய்கிட்டு இருக்கும். நடுவுல பாட்டு வேணும்னு ஃபீல் பண்ணாருன்னா சரி கட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீங்க வந்துருங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன இடமே இல்ல, பிரேம்ல இடமே இல்ல, சரி இந்த அலமாரி இருக்குல்ல அதுக்குள்ள வர மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலமாரில இருந்து வந்து ஒரு ரொமான்ஸுக்கு ஒரு கியூ கொடுப்பாங்க. கியூ கொடுத்தோன்னு ஒரு சாங் அப்படியே போய் மறுபடியும் இந்த சீரியஸ் டோனுக்கு வந்துரு படம். நம்ம வந்து ஹீரோயின்ஸே தேவையில்லைன்னு சொல்ல, நல்ல ரோல் செல்லுங்கன்னு தான் சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல ஹீரோக்கள் மாஸ் காட்டுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் காலங்கள்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பணக்கார பண்ணையார் இருப்பாரு. அந்த பண்ணையார் வந்து போராடி ஒரு கூலி தொழிலாளி எப்படி இது பண்றாங்கிறதா மாஸ் காட்டுற விஷயம். அந்த மாதிரி ஒரு காலத்துல மிகப்பெரிய ட்ரெண்டா இருந்த விஷயம். இதோட பெரிய பங்கு தலைவர்கிட்ட தான் இருக்கு. என்னன்னா இந்த ஹீரோயினை அடக்கி கெத்து. ஆமா, இந்திராணிய அப்படின்னு ஒரு பாட்டு இறக்கி அவங்கள வந்து அதாவது பெண் எப்படி வாழணும் தலைவன் சொல்லுவாப்ல, என்னென்னமோ சொல்லுவாப்ல. அதுவும் மனித வெளியே எப்படிங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட வச்சு எவல்யூஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டு போறீங்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அது வேணா எனக்கும் தெரியும். இன்னொன்று இருக்குமே, நம்ம பேரரசு படங்கள்ல பாத்தீங்கன்னா விமன் பேஷிங் நிறைய இருக்கு. ஆமா, பேரரசு படத்துல வந்து இது கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு அப்படின்பாரு. ஏடா முட்டை, உன் படத்துல வர ஹீரோயின் இதை வச்சுதான் மார்க்கெட் பண்ற, அப்படி நல்ல மயிரா இருந்தா நீ போஸ்டர்ல இந்த இதை தூக்கணும், போஸ்டர்ல மட்டும் அதே போட்டோவை போடுற அப்படின்னு. அது வந்துக்கலாம், நீ வந்து இப்ப ஹீரோ கனவுல தானே டான்ஸ் ஆடுற, அப்ப நீ வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ட்ரீம்க்கு வந்து இது கிடையாது, லாஜிக்ஸ் கிடையாது. ரியாலிட்டியில பார்த்தா அந்த பொண்ணு தாவணி கட்டி இருக்கும், டக்குனு மாம்பழம் அது அந்த படம் நினைக்கிறேன். இந்த படத்துல இதே மாதிரி ஒரு பாட்டு வருங்க. இந்த ஃபார்முலா எல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுலாம் நினைக்காதீங்க. இப்போ நம்ம பேஸ்புக்ல ட்விட்டர்லாம் வந்து நிறைய இந்த ஃபெமினிஸ்ட் அது இதுங்கிறானுங்க. பட் ஆனா இப்போ தான் தலைவன் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான்.
ஏங்க அந்த தலைவன் தாங்க இப்ப நம்ம பேசுறதுக்கான முக்கிய காரணமே அவன் தாங்க. இந்த ஃபார்முலா வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு நினைச்சு 4 படம் ஃபிளாப் பண்ணாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அவன் தான். இந்த என்ன காரணம்னா நான் அந்த பொசிஷனை பிடிக்கணும்னா நான் இப்படி நடக்கணும்னு அவனுக்கு. அதாவது நயன்தாரா வந்து இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் படத்துல வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 1000 பேர் 1000 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. அதுல கடைசி 1000வது ஆளா சேர்ந்தவர் தான் இவரு. இப்ப வந்துட்டு எப்படின்னா மாப்ள ஃபார்முலால புதுசா ஒரு ஆட் ஆனு, இஃப் யூ ஆர் ரெடி டு பேர் வித் நயன்தாரா யூ ஹேவ் ரீச்ட் தி லெவல். ஆமா ஆமா ஆமா. அடுத்து வந்துரும். அடுத்து என்னன்னா, இப்போ நம்ம மிசோஜெனிஸ்டிக் பெண் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் தாண்டியாச்சு. அடுத்து இன்னொரு பெரிய மேட்டர் இருக்கும், இந்த முதுகுல குத்துற மேட்டர்னு ஒண்ணு இருக்கும். அத வந்து தவிர்க்கவே மாட்டானுங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அதாவது நான் ஒரு தனியால இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன், அதுக்கு தாஸ் கான்ட்ரிபியூஷன், இதுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கிறார். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு வந்துட்டு சாய்பாபா கூடிய தகுதி இவருக்கு மட்டும்தான். ஆமா ஆமா. எல்லா வார்த்தைக்கு வார்த்தை சாயிபாப்ல தர்ஸ்டே விரதம் இருக்க மாதிரி இவர் தர்ஸ்டே படத்தை ரிலீஸ் பண்ணுவாப்ல. இந்த மாதிரி பல ஃபேக்டர் இருக்கு. இந்த ஒரு விஷயம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரு ஆளை ஐடலைஸ் பண்ணி அந்த ஆளை வந்து இத்தனை பேர் முதுகுல குத்திட்டாங்க, ஆனாலும் he will rise from the ashesங்கிற மாதிரி போட்டு அதுல ஒரு மார்க்கெட்டிங் பண்றது. ஏன்டா தாயில இவனே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஃபேமானு தெரியல, ஓகே இவன் டேலண்ட் வச்சு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டான், இப்ப வந்து இவ்வளவு 50 கோடி 60 கோடி சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு வர்த்தே எல்லாம் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் என்ன ரைஸ் ஃப்ரம் தி ஆஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி இவனோட ஃபார்முலாவும் இவனோட கிராஃப்டும் சுண்ணிமா இருக்கிற காரணம் தான். பர்சனல் கேரக்டர்ஸ் வச்சுதான் இவனுக்கு படத்தை எழுதுவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்துக்கு என்னென்ன இந்த போராட்டம், அதுக்கப்புறமேல் வந்துட்டு தனியா வர்றதுன்னா சுயம்பா வர்றது, அதுக்கப்புறமேல் வந்துட்டு அடி முதுகுல குத்தி குத்தி மேல வர்றது, அதுக்கப்புறமேல் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்சனல் லைஃப்ல இருந்து போகுது. அது என்ன மாதிரி நீ படத்துல இன்கார்பரேட் பண்ற, இத பண்ணதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பர்சனல் லைஃப் கூட அந்த படத்தை கம்பேர் தான் பண்ணுவானுங்க. பாட்டும் அப்படியே லீட் பண்ணுங்க, பாத்துருக்கீங்களா? என்னது என்னென்னமோ இருக்குங்க, இதுல இருந்து வந்தாரு அதுல இருந்து வந்தாரு. நான் என்ன கேக்குறேன், படத்துல கேரக்டர் என்ன மயிருக்கு அப்படி பண்ணுது? இல்லங்க, கேரக்டர் படத்துல எப்படிதாங்கன்னா அது இதுக்கு எல்லா படத்தும் இங்க பாருங்க, எல்லா படமும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலை கீழே விழுந்து கிடப்பாரு, ஆடியன்ஸ்க்கு என்ன கருத்து தலையோ தளபதியோ சொன்னாலும் ரீச் ஆகும். நல்லா இவனுக்கு லைஃப்ல நடந்த கருத்தை இவர் நொற்றக்கு இவரியா, இது கடவுளா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல கடவுள்லாம் அங்க ஒரு சர்ச்சை வருது, ராமபுரான் தூக்கிட்டு வந்துருவானுங்க, கடவுளை சொல்றீங்க அப்படின்றானுங்க. ஆமா ஆமா. அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சரி ஓகே இப்படி பேசலாம், நீ வந்துட்டு விவேகத்தோட படத்தையும் வந்துட்டு அஜித்தோட ரியல் லைஃப் நீ கம்பேர் பண்ணி என்ன மாதிரி நம்மள பேசுறேன்னு கேட்பானுங்க. சரி ஓகே, வேதாளன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுலயும் கீழே விழுந்துட்டு என்ன நிறைய பேர் முதுகுல குத்திருக்காங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏடா முதுகுல அப்ப ஏடா முண்டை எந்திரிச்சு போ சட்டம் போடு, இப்ப என்ன முண்டை பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணமே பெரும்பாலும் நம்ம ஆக்டர்ஸ் கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு இந்த சைக்கிள், இது ஒரு பேரடாக்ஸ் தான். பட் ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எவனா இந்த டிரெக்டர்ஸ் தான் இருக்கும். இவனுக்கு ட்ரெண்ட் செட் பண்ணி விட்டு திரும்பி இவனுக்கு மைண்ட்ல அதை விதைச்சிட்டு அப்புறம் அஜித் விஜய் பண்ணுவாங்க, திஸ் இஸ் கால்ட் சக்சஸ் ஃபார்முலா, நம்ம இதே பண்ணுவோம்னு சொல்லி அந்த இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அஜித் வெளியே வந்து டக்குன்னு எவனுமே எடுக்காத ஒரு டெசிஷன் எடுத்துக்கான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, நேர்கொண்ட பார்வை பண்ணி. நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெல்த்தியான விஷயம். பட் ஆனா இது கமிங் பேக் டு பெண்களுக்கு நல்ல படம். ஆமா, சாய் கமிங் பேக் டு சாய் என்னன்னா, இதை விட்டுட்டு விவேகத்துலயும் சொன்னாப்ல முதுகுல குத்துறது. ஏண்டா டேய், முதுகுல குத்துன்னு குத்து ஏற்கனவே 30 ஆபரேஷனுங்கிறானுங்க, 30 குத்துங்க. என்ன இது வந்துட்டு என்னன்னா, நீ தான் போர்ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அவனோட பர்சனல் கேரக்டர்லாம். அவன் ஆக்டர், அவனுக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னா அது வந்துட்டு நீ கேரக்டர் அந்த மாதிரி எழுதுனா அவருக்கு என்ன ரியல் கேரக்டர் அதை வச்சு நம்ம கதையை நொட்டிடுறாங்க. ஆமா, இந்த பைக் ரேஸ் வைக்கிறது, போட் ரேஸ் வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிருவானுங்க. இதேதான் வந்துட்டு விஜய்க்கும் பண்றானுங்க. ஆமா, அஜித்துக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கும் இதேதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க டயலாக் சொல்றதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட பத்தி ஏதோ ஒரு டயலாக் வரும் நினைக்கிறானே. இல்ல இதை விட இந்த இன்னொரு தட்டுக்கூதியா இருக்கான். அவர் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, ஆ என்று தொடங்கும், லீ என்று முடியும், நடுவில் இட்டு வரக்கூடிய ஒரு டைரக்டர் இருக்காரு. அந்த கூதியா என்ன பண்றான்னா, அந்த படத்துல போய் நான் உட்கார்றேன், அந்த படம் அது வந்து பீல ஆரம்பிச்சு இல்லுல முடியும், படமே பீ மாதிரிதான் இருக்கும். அது வந்து என்னன்னா, அந்த படத்துல ஸ்டார்டிங்ல வந்து சிஎம் ஏரியா ஓடிடுவோம் வாங்கடா அப்படிங்கிறானுங்க. ஏன்னா சிஎம் தனியா ஒரு வீட்டு இருப்பாரு, அவர் ஏரியா கேட்கல நீங்க ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்க போவாங்க, ஒரு சேரி மாதிரி இடத்துக்கு போவாங்க. நான் கூட பரவாயில்ல ப்ரொக்ரெசிவான சிஎம் போல அங்க போய் வீடு கட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா தலைவன் இந்த நுனிப்பட்டா சொன்ன கையில உடிச்சுட்டு நின்று இருக்காரு. அப்புறம் தான் தெரியுது கேப்டன் மைக்கேல் அவர்களை சிஎம் என்று ஆசையுடன் அழைக்கிறார்கள். என்னடா இது கேனக்குதி நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, மூஞ்சில அப்படி எழுதி விட்டு இருக்காடாங்கிற மாதிரி.
ஏடா அதாவது அதாவது 2வது படத்துக்கோ 3வது படத்துக்கோ வாய்ப்பு கொடுத்துட்டாருங்கிறக்காக தட்டலாம் சரியா, ஆனா எங்க முதுகுல தட்டக்கூடாது சரியா. நீ தட்டிக்க, உங்க வீட்டுல தனியா தட்டிக்க, இங்க வந்து ஏறிட்டு வந்து தட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அந்த 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 சீனோட கிரிஞ்சு லெவல் புரியுதா? அத வந்து யோசிக்கும் போது ஆமா அதை இதுல பிரச்சனை என்னன்னா அதை யோசிக்கும் போதும் அதுக்கப்புறம் வந்து அதை படமாக்கும் போதும் அந்த ஆக்டர் அதை பர்ஃபார்ம் பண்ணும் போதும் அதுக்கப்புறம் எடிட்ல பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ல இத்தனை பேர் பார்க்கும்போதும் ரொம்ப கம்மியான நாட்களுக்கு தான் இது கிரிஞ்சு இந்த கூதியனோட செல்ஃப் இதுக்காக பண்றாங்கிறதே புரியுதுங்க. பாதி பேருக்கு புரியவே இல்லைங்க இவ்வளவு ஸ்டேஜஸ்ல. இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டே கோத்தா உன்ட்ட கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காண்டா, உன்ட்ட காசு வாங்கிட்டுங்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு கேன்வாசிங் மீடியமா ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு கேட்டா எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல டைரக்டர் இருந்தாங்க. கண்டிப்பா டே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இருக்காதான்டா இவ்வளவும். கரெக்ட். ஏன்னா இல்லன்னா எக்ஸ்பயர் ஆயிடுவான்ல அவனால சின்ன ஆட்களை வச்சுட்டு கதையை மட்டுமே ஓட வைக்கக்கூடிய ஸ்டஃப் கிடையாது. இது உண்மையான வார்த்தை. இப்ப சொன்னதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான டைரக்டரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு காரணமா இருக்கிற விஷயம். நான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஜால்ரா தட்டியில் அவங்க சொல்ற ஃபார்முலால கேவல போச்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு படம் எடுத்தாதான் என்னோட சர்வைவலுக்கு காரணம் சர்வைவல் இருக்க முடியும். நான் வேற ஏதாவது ஒரு சின்னவனை வச்சு படம் எடுத்தா இந்த விஷயத்துல நான் ஒருத்தனுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ காலாவும் கபாலியும் எடுத்துக்கோ, அந்த படம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, கரெக்ட் தான். நான் அதுல கண்டிப்பா வந்து 100% ஐ அக்ரி. ஏன்னா படம் எனக்கு பிடிக்கல போய் பார்க்கும்போது. பட் ஆனா காலா அண்ட் கபாலில வந்து தலைவர் அப்ஜெக்டிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கவே இருக்காது. புரியல யாரோட அப்ஜெக்டிஃபிகேஷன்? ரஜினி. ஈவன் இஃப் யூ குட் டேக் தி லிரிக்ஸ் ஃப்ரம் தட் ஒன், அது வந்து ஒரு பெரிய இனக்குழுவோட அப்ஜெக்டிஃபிகேஷன் ஒரு இதாதான் இருக்கும், ஒரு ரெப்ரசன்டேஷனா தான் இருக்கும். அது சரியான ப்ரோக்ரெசிவான விஷயம், அது சரியான ப்ரோக்ரெசிவான விஷயம். இதுவே ஒரு கேஎஸ் ரவிக்குமார் எடுக்கிற ரஜினி படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊம்ப கொடுக்கும். தலைவன் தான் அடுத்த தலைவன் ஓட்டுவாரு. இப்ப இந்த படத்தை வந்து எப்படி பெர்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சில நபரு இது வந்துட்டு ரஜினிக்கு மத்தவங்களோட அதான் ரஜினிக்கு வந்துட்டு அந்தந்த விஷயத்து மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை இந்த படத்தை வச்சு போர்ட்ரை பண்றாரு அப்படின்னு. இந்த படம் என்ன அடித்தளமான கருத்து சொல்ல வருதோ அது ரஜினிக்கு அது ஈடுபாடு அதிகம். ஆமா ஆமா அந்த மாதிரி டைப் அப்படிதான் வந்து அவர் இது அப்படி பார்த்தா ஒரு பெரிய அரிஸ்டா இருக்கும் காலா படம் படி பார்த்தா. அதெல்லாம் கிடையாது. சோ அது வந்து அவங்களுக்கு அவன் கிட்டத்தட்ட இது ஒரு டெம்ப்ளேட்டே இருக்கு. ரஞ்சித் வந்து இவர் ஏமாத்துற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நல்ல வேலை ஏமாத்துறாரு ரஜினி. என்ன அவருக்கு புரியாம கூட இருக்கலாம் இந்த மேட்டர். எனக்கு தெரிஞ்சு ஏங்க இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா ரஞ்சித் மாதிரி தனது சொந்த கருத்துக்கள் பயாஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது கரெக்ட்னு படுதுன்னா நான் அதை வந்து ரஜினி வச்சு எவனை வச்சானா போர்ட்ரை பண்ணுவேங்கிறதே நல்ல விஷயம். ஏன்னா அது டைரக்டரோட முடிஞ்சு போயிடும் அந்த பிரச்சனை. கரெக்ட். இப்ப இவனுக்கு பண்றது ரொம்ப கேவலமான விஷயம். சார் நான் உங்களுக்காக ஒண்ணு பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி சிஎம்னு ஓட்டுக்கிறேன் சார். சிஎம்னு ஓட்டா கேப்டன் மைக்கேல் சிஎம் அப்படி ஆயிரும் சார். ஃபியூச்சர் சிஎம் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் சார்னு சொன்னா அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. இல்ல சீனே இவர் இப்படிதான் நரேட் பண்ணிருப்பாரு. ஆனா நீங்க சிஎம் ஆக போறீங்க இல்லையானா அதனால இந்த மாதிரி ஊம்புறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி டேபிள் கடியில வா அப்படின்னு இருப்பாரு. அதான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து வருவோம். அப்படியே அடுத்த டாபிக் வந்தோம்னா இந்த தீம் மியூசிக்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது வந்து காட்டு கத்து வேன்னு கத்திட்டு அதை வேற திரும்ப போட்டு நம்மள சாவடிப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பத்தி நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ்னு ஒரு எபிசோட் பேச போறோம் வருகின்ற எபிசோட்கள்ல. அதுல வந்துட்டு இது மியூசிக் டைரக்டர்னா நம்ம வந்து கதா கலாட்சேப மாதிரி இவர் இந்த இடத்துல அதாவது இவர் மாதிரி இந்த அவர் பேர் என்ன அபிக்கூதின்னு ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா? அவரு எந்த இதை நிறுவனத்தை சேர்ந்தவர்னு நாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லா அபிகள் கூட அவர் சேர்ந்துருவாரு. சோ இப்ப அப்படி அட்ரஸ் பண்ணுவோம். அந்த ஆள் வந்துட்டு மியூசிக் ரிவ்யூ எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இது வர மாதிரி, இந்த இடத்துல உங்களுக்கு இதை சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து இவரோட லைட்டா சுண்ணி தெரியுங்களா, அது வந்து எதுக்கு வந்து இது இந்த விஷயத்த தெரிய வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ரிவ்யூ எல்லாம் இருக்காது. நீங்க வந்து ஒரு நார்மலான ஒருத்தன் கொட்டையில மாட்டி அப்படின்னு. ஆமா. சோ என்ன வந்து உங்களுக்கு அப்பீல் ஆகுதோ அதை பத்தி சும்மா பண்ணியா டிஸ்கஸ் பண்ற எபிசோட் தான் அது. பண்ணியா இருக்குமா உங்களுக்கு தான் நீங்க தான் சொல்லணும். சோ அதான் மியூசிக் டைரக்டர் எபிசோட்ல அதை பேசிக்கலாம், அந்த தீம் மியூசிக் பத்தி பேசிக்கலாம். அடுத்து கடைசியா கொஞ்சம் வந்து அப்படியே எண்டுக்கு வந்துரும், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு கடைசியா இருக்க விஷயம் என்னன்னா இப்போ நம்ம ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் பேசிட்டோம் இல்லையா. பட் ஆனா இதுல மிகப்பெரிய பங்கு என்னன்னா இப்ப இந்த சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற இவங்களோட ஒரு சின்ன விஷயங்களுமே இருக்குல்ல, இவங்களை மார்க்கெட் பண்ணிக்கணுங்கிற இதெல்லாமே இருக்குல்ல. சோ அந்த விஷயங்களை பத்தி பேசுவோம். அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னா இவங்க ஸ்கிரீனுக்குள்ள இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவங்க ஸ்கிரீனுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பாக்குறானுங்க. இவனுக்கு வெளில வந்து வாய் பேச ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இல்ல வெளில இருக்க விஷயங்களை ஸ்கிரீனுக்குள்ள அட்ரஸ் பண்ணும்போது தான் பிரச்சனையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சிஎஸ்டி இவ்வளோ, சிங்கப்பூர்ல சிஎஸ்டி அவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க ஓட்டிங் ரைட்ஸ் இப்படி இருக்கு, அப்புறம் எல்லாரும் ஓட்டுக்கு ஊம்ப கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பேசுற ஸ்கிரீன்ல பேசுற விஷயங்கள்ங்கிறது வந்து எவ்வளவு மிஸ்கம்யூனிகேட் ஆகுது அதை பத்தி பேசிட்டு
இந்த எபிசோட முடிச்சிடலான் இருக்கேன். நல்லது. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்துட்டு இதுல ஒரு சின்ன இது இருக்கு. இது வந்துட்டு எனக்கும் கரெக்டா இது பிக்சரைஸ் பண்ண தெரியல. பட் நான் என்ன போர்ட்ரே பண்ண ட்ரை பண்றேன்னா, இஃப் இன் கேஸ் அந்த டைரக்டர் எழுதின ஸ்டோரியிலேயே வாண்ட் இருக்கு, இந்த கேரக்டர் லாஸ்ட் இப்படி ஒரு அவுட் பர்ஸ்ட் இருக்குன்னா ஆப்வியஸா அதை எடுக்கலாம், தப்பு இல்ல. அது ரியல் டைம் சிச்சுவேஷன்ஸை மென்ஷன் பண்றது வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை. பட் அது அந்த ஆக்டரோட ஃபேமுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தாம இருந்தாலே போதும். அதை நம்ம கன்சிடர் பண்ணும் இல்லையா? நம்ம வந்துட்டு நம்ம ஒரு பொதுஜனமா பேசுறோம் கரெக்ட், பட் இருந்தாலும் அவனுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கு, அவன ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணாம இருந்தா அதை கண்டிப்பா வைக்கலாம். ஆனா இதுக்குன்னே டெய்லர் மேடா ஒரு சில்ல பண்றானே தெரியுமா? ஆமா, அதுதான் ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. இதைதான் நான் வந்துட்டு இது பண்ண ட்ரை பண்றேன். இது எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, கத்தியில வந்துட்டு சொல்ற டயலாக் வந்துட்டு அந்த கத்தியோட கேரக்டர் கூட மேட்ச் ஆகிறதுனால அது ஒரு பெரிய ஹியூஜ் சக்சஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம அதை கட் பண்ணி இதை விஜய் சொன்னதான் நம்ம போர்ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் விஜய் சொல்லாம அதை எழுதியிருக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். பட் ஸ்டில் அவர் அது மேல ஒரு அனாலிசிஸ் இருந்திருக்கு இல்லையா? இந்த ஒப்பீனியன் எனக்கும் இருக்கா, இது என் ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணா கரெக்டா போய் சேருமான்ட்டு. அது வரைக்கும் அது பிரச்சனை போச்சே இல்லை. இது வந்துட்டு நம்ம அது சிஎம் ஆக மாறும் பொழுதோ, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னொரு கிறுக்கு கூதி எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஆகும் பொழுதுதான் இது ஒரு காஜா இருக்கு. இல்ல இப்ப நீ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்க. இந்த ஒப்பீனியன்ங்கிற மேட்டர் இருக்கு தெரியுமா? இப்போ நீயும் நானும் பேசிக்கும் போது இது உன் ஒப்பீனியன், இது ஏன் ஒப்பீனியனு, அது கிறுக்கு புண்ட மாதிரி இருக்கு நான் சொல்லுவேன், இல்ல எனக்கு தேவைன்னா நான் எடுத்துக்க மாட்டேன், கரெக்டா? ஆனா இந்த பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல சொல்ற ஒப்பீனியன்ங்கிறது வந்து என்னவா மாறிடுறதுனா ஒரு ஐடியல் ஒப்பீனியனா மாறிடுது, தேவவாக்கா மாறிடும். ஆமா கரெக்ட். அதை வந்து என்ன பண்ணிடுவானுங்கன்னா, வாத்தா எங்க ஆள் இதை சொல்லியிருக்காரு அப்ப இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதுல வந்து மிக முக்கியமான போட்டுருவானுங்க தலைவாக்கெல்லாம் டைம் டு லீட வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சானு தெரியுமா? கரெக்ட். காரணம் என்னன்னா அவ்வளவு இம்பாக்ட் இருக்குன்னு கவர்மெண்டே நம்புது. ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரிஞ்சா இல்லையாங்கிறது இது இங்க விட்டுருவோம். பட் கவர்மெண்ட் மேல அதுக்கு ஒரு பிலீஃப் இருக்குன்னா அப்புறம் பாத்துக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 சமீப காலத்துல இதை விட கிறுக்கு புண்டத்தனம் வாழ்க்கையிலே இல்லடா அப்படின்னு சொல்லி யோசிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சர்க்கார் படத்துல அந்த இதையெல்லாம் போட்டு உடைச்சது, அந்த இலவச பொருட்கள் எல்லாம் போட்டு உடைச்சது. அது ரொம்ப டேஞ்சரஸான சீன். இப்ப என்னன்னா எக்ஸ்ட்ரீமான இதா நான் அதை பாக்குறேன். ஆமா கரெக்ட். இப்போ அந்த பர்டிகுலர் சீனை மட்டும் டீகோட் பண்ணுங்களேன். இப்போ ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு ஹீரோ வராப்புல, அவர் யாருன்னா கார்பரேட்டுகளை அழிக்கக்கூடிய கார்பரேட் மான்ஸ்டரு. அந்த தாயில் இங்க வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இல்ல, சரி ஒரு பெரிய இது பண்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா வந்து, டே இங்க பார்த்தா இலவசங்கள் எல்லாம் நீங்க ஆதரிச்சதுதான் பிரச்சனை, இலவசங்கள் எல்லாம் வாங்கி என்ன புண்டைக்கு நீங்க வீட்டுல வச்சீங்க, புண்டைய மூடிட்டு அதெல்லாம் போட்டு உடைங்கடா அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா இப்ப கிறுக்குத்தனம் அவங்களோட பெரிய அறிவாளி போச்சு. இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு, உங்ககிட்ட எதுவும் இல்ல. கரெக்ட். எங்க வீட்டுல வந்து எல்சிடி டிவி இருக்கு, இந்த டிவில புண்ட மாதிரி இருக்கும், நீங்க எல்லாம் ஒவ்வொரு ரூபாய் விஷயம் எடுத்து இந்த டிவி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ல வரதா என்னன்னு தெரியல. ஆனா இந்த கூதியானுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டே புண்ட, இப்ப இந்த பர்டிகுலர் பிளானையோ இல்ல இந்த பர்டிகுலர் அஜெண்டாவையோ மக்கள்கிட்ட சொல்லி மக்களை ஓட்டு போட வச்சுதான் அவனுக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்தானுங்க. நீ இதை மாத்தணும்னு நினைச்சிருந்தேன்னா புண்டைய மூடிட்டு அப்ப போய் மாத்தி இருந்திருக்கணும். கரெக்ட். சரியா? அதே மாதிரி அந்த டிவி யாரு காசுல இருந்து வந்திருக்குன்னா எல்லா டாக்ஸ் பேயர்ஸ் காசுல இருந்தா அந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கானுங்க. அதை உடைக்கிறனாலே எரிக்கிறனாலே ஒரு யூஸ் பண்ணியும் கிடையாது. அதே மாதிரி இங்க நிறைய குடிசையில் இருக்க ஆட்களுக்கு டிவினே ஒண்ணு இருந்திருக்காது. ஒன்னா பேக்கரியில் இருக்க டிவில பாத்துட்டு இருந்திருப்பானுங்க, இல்ல வந்து வேற பக்கத்து வீட்டுல இருக்கிற டிவில பாத்துட்டு அவனுக்கு ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ கிளம்பி வந்துடுறோம். இந்த அளவுக்கு மென்டாலிட்டியில் இருக்க நிறைய ஆட்களா இருக்கானுங்க. அப்புறம் மிக்சியா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அது வந்து கவர்மெண்ட் எதுக்கு கொடுக்குதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இதை ரொம்ப ஜெனியூனா இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு செட் ஆஃப் மக்களோட வாழும் தன்மையா இல்ல வாழும் அந்த நிலையை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயங்களா இதை பாக்குது கவர்மெண்ட். நான் 100% இதை அக்செப்டே பண்ணிப்பேங்க. எனக்கு டிவி பத்தி கோலப்பொடி இருந்த மயிரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பர்சனலா இதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்துட்டு நம்ம டிரைவிடியன்ஸ்க்கு ஜாலரா அடிக்கிற ஒரு மயிரும் கிடையாது. ஜென்ரலா ஒரு வாங்கின ஒரு நியூட்ரலிஸ்ட் வாங்கியிருக்கேன். நான் எனக்கு வந்துட்டு எந்த கட்சி மேலேயும் உடன்பாடு கிடையாது. சோ வந்துட்டு நான் லேப்டாப் வாங்கினேன், நீங்களும் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. லேப்டாப் மாதிரி ஒரு விஷனரியான விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. இந்த விஷனரியான விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எல்லாரும் டம்மி புண்டன்னு கரெக்ட் பண்ணவே முடியாது, நடக்காது. நானு இத நடத்தி எனக்கு தெரிஞ்சு இது மூலியமா வேற லெவல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சது. டேய் உண்மையை சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம ஊர் ஒரு ஐடி ஹப்பா இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா லேப்டாப் தான்.
ஏன்னா டேய் யோசிச்சு பாரு, அந்த லேப்டாப் கொடுத்த ஜென் இப்பதான் வெளில வந்திருக்கானே இல்லையா, கண்டிப்பா அவனுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஐடி வேலை இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன்னு இருக்கு இந்த இப்போ வந்து இப்போ ஒரு மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து 50-50 பாசிபிலிட்டி தான். அவன் வந்து காலேஜ் வரும்போது அவன்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கிறதுங்கிறது ஆப்வியஸா இருக்காது. ஆமா, கம்ப்யூட்டர் லேபுக்கு போய் தான் அவன் கம்ப்யூட்டரே பார்ப்பான். அப்ப வந்து மவுஸ் கீபோர்டு இருக்குன்னு அப்ப எப்படி அவன் அனலைஸ் பண்ணுவான்? இது என்னன்னே அவனுக்கு புரியாதுடா. ஆவரேஜ் லேப்டாப் ரேட் 25,000. ஆமா, கிட்டத்தட்ட வந்து இப்போ ஆமா இப்ப கவர்மெண்ட் ஆபீசஸ்லாம் இப்ப வயசானவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலங்கும் போது அவங்க நம்மள்ட்ட கூப்பிட்டு கேக்குறாங்களா, அதே நிலைமையிலதான் இந்த ஜெனரேஷன் இருந்திருக்கும். லேப்டாப் போய் சேரலன்னா தம்பி இது என்ன எக்ஸ் மாதிரி இருக்கு க்ளோஸ் பட்டனா அப்படிங்க. ஆமா, அந்த அளவுக்கு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் ஒருத்தன் கிடைக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு ஒரு அளவுகோலும் இல்ல, இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஒரு இதுக்கு ஒரு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. கொடுத்துதான் ஆகணும், அப்பதான் அவனோட லைஃப் ஸ்டைல் மாறும். அப்படி கூட ஒண்ணுமே கிடையாது. பிலோ பாவர்ட்டி லைன் ஒரு மயிரும் கிடையாது. நீ இப்போ கவர்மெண்ட் எடிட்டர்ல படிச்சியா முடிஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் விஷயம் இது. இது வந்து ஜாலரா அடிக்கிறதுக்கு இதுல ஒரு ஆணி மயிரும் கிடையாது. ஒரு விஷயம் நல்லதுன்னா சொல்ற தப்பே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தேர் பொலிட்டிக்கல் இது அவனோட ஃபீச்சர்ஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், இந்த விஷயம் ரொம்ப கரெக்டான மற்றும் ஆக்சுவலா நம்ம ரொம்ப கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஒரு கரெக்டான விஷயம் இருக்குல்ல, இப்ப இந்த மாதிரி ஒரு கரெக்டான விஷயத்த அந்த பர்டிகுலர் ஹீரோ இல்ல அந்த ஒரு டைரக்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருங்கிறக்காக இப்ப இது ஒரு படத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மிகப்பெரிய வேவா கிரியேட் ஆகி ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, ஆமாட்டாங்க பார்த்தா அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடறானுங்க. கரெக்ட் தெரியுதா? இப்போ ஒரு மிகப்பெரிய பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இவனுனால பண்ண முடியுது. இவனுங்க பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா இது சொசைட்டில ஒரு சேஞ்ச கிரியேட் பண்ணதுங்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவனுனால இம்பாக்ட் இருக்குங்கிற காரணம் மயிர்னாலதான் ஒருத்தன் டெசிசிவா எடுத்து போய் சாயத்தை வந்துட்டு ஒரு போஸ்டர் மேல அப்புற அளவுக்கு வந்திருக்கான். ஆமா கரெக்டா, தலைவா டைம் டு லீட். ஏன்னா அந்த தலைவா டைம் டு லீட் அது தேவை மயிரே இல்ல. அதுக்கு எதுக்கு அப்புறம் தெரியல, இவனுக்கு பயன்டானு எல்லாம் பார்த்துட்டா இப்படியே விட்டா வளர்ந்துருவான்ட்டு. பட் ஸ்டில் இந்த மாதிரி இறங்குறது ரொம்ப மோசமான விஷயம். ஆமா ஆமா, இது இந்த கருத்து கரெக்டானு 2 பேர் வெரிஃபை பண்ணுங்க. ஒண்ணு அந்த சில்லற டைரக்டர், ரெண்டாவது அது ரெஸ்பான்சிபிளா நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அந்த ஹீரோக்காக அந்த அறிவு மாதிரி இருந்திருக்கணும். காரணம் என்னன்னா அவ்வளவு பேர் அவங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கரெக்டா, இப் இன் கேஸ் உனக்கு இந்த கருத்து தப்புன்னு தோணுச்சுன்னா நீ மீடியால இதை பேசிட்டு அதுக்கப்புறம் அதை படமா பண்ணு. நீ ஒரு எம்ஜிஆரா போட்டு போயிட்டே இருப்ப. கரெக்டா, நீ போயிட்டு ஹிடனா நான் இப்ப இது எப்படின்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு நல்லா வந்தாங்க ஆனா தாயடிங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து சொல்றது கிடையாது. ஆனா படத்துல வந்து இது இப்படி ரெண்டா மாத்திக்கலாம். இப்ப வந்து ஒருத்தன் கேட்டாங்க, இது வந்துட்டு படத்துல அப்படி இருக்குங்க, இது ஒரு ஃபிக்ஷன் கேரக்டர் பண்ணது, அதே என் செல்ஃப் கேரக்டரா போர்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க நீங்கன்றாங்க. இது ஆனா ஆடியன்ஸ் எப்படி இன்ஃபர் பண்ணி போனா இது ஒரு செல்ஃப் போர்ட்ரேல் தான் நினைப்பாங்க. கரெக்டா, ஆமா, இதுதான் இவங்களோட டேலண்டா. இது டேலண்ட்டும் ஒரு சூத்தும் இல்லை, இது வந்துட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற மாதிரிதான். அதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே வந்து நம்மளோட பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துரும். இப்போ மாஸ் ஹீரோ படங்கள்னு இருக்கு, அதோட இன்ஃபுளுசஸ் எல்லாம் பத்தி பேசியாச்சு. இப்போ இதுல என்ன மாறா நல்லா இருக்கும், இல்ல இத பத்தின உங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா மாஸ் ஹீரோ படங்கள் வந்துட்டு கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்துட்டு நல்லா கேட்டர் பண்ணி கொண்டு வந்துச்சு. பட் அது மாஸ் ஹீரோ படங்கள்னு சொல்ல முடியாது, கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாஸ் ஹீரோ படங்கள் எல்லாம் வணிக ரீதியா சக்சஸ்ஃபுல் ஆகிற படங்கள் கிடையாது. ஸோ அப்புறம் என்ன மயிருக்கு ஃபார்முலா தான் நான் கேட்பேன். ஒரு தேவையில்லாம ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் பண்ணிவிடுறது அந்த ஃபார்முலா இல்லையா? இது வந்துட்டு கிட்டத்தட்ட எந்த வரைக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னா புதுசா அப்கமிங் ஆக்டர்ஸ் வரைக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. மாஸ் ஹீரோவாக ட்ரை பண்றேன்னு வர மாக்கானுங்களா இருக்கானு. ஸ்டைலிஷா இருந்தா போதும், வந்து ஒரு 4 பேர்த்து அடிக்கிற மாதிரி ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இருந்தா போதும், டிக்டாக் வரைக்கும் அது இன்ஃபுளுன்ஸ் ஆயிருச்சு. டிக்டாக்ல அதனாலதான் ஸ்லோமோ போட்டு பிஜிஎம் போட்டு நடந்து வந்துட்டு இருக்கானு பைத்தியம். அவனுக்கும் ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டருக்கான வித்தியாசம் போயிருச்சு. அதே மாதிரிதான் இது பல ஆக்டர்ஸை பின்தள்ளும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சியான் விக்ரம் வந்துட்டு தேவையே இல்லாம நடுவுல வந்துட்டு 10 என்ற மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னா, மாஸ் ஹீரோவாக நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம சினிமால சஸ்டெயின் ஆக முடியும். இந்த மாதிரி நிறைய பேரு, விஜய் சேதுபதி ஆகட்டும், எல்லாருமே இப்ப விஜய் சேதுபதி என்ன மாதிரி வந்துட்டு சங்கத்தமிழன் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. கேட்டா எனக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லுவானுங்க, என்னன்னா சீசென்டர் ஆடியன்ஸ்க்கு அதாங்க பிடிக்கும், அதனாலதான் அந்த படம் மயிர்ல சீசென்டர் பீசென்டர். ஒரு டிரெக்டர் அவன் கிராஃப்டுக்கு ஒர்த்தா இருந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் என்ன கேட்கறேன், சிம்பிள்ங்க. பாலச்சந்தர் வந்துட்டு என்ன படம் பண்ணிட்டு இருந்தாரு, மாஸ் கமர்ஷியல் படமா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு கதை இருக்கிற படம் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அது எல்லாத்துக்கும் கேட்டர் பண்ண முடியும் அவரால். ஆடியன்ஸ் மாறிட்டாங்கல்ல, இங்க பேசவே முடியும். கிரியேட்டர் நீ தான் ஆடியன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவனுக்கு அட்டாக் பண்ண வைக்கணும். கரெக்டா, அட்ராக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாநகரம் மாதிரி படங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப கைதியே வந்துட்டு மாஸ் கமர்ஷியல் படம் தான். பட் ஸ்டில் அது பாக்குறதுக்கு ஒரு டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட் சினிமாவாக இருந்துச்சு. கரெக்டா,
அந்த மாதிரி பண்ணா கூட போய் தொலையும் சீசன் இருக்கு. இவனுங்களாம் இது பண்ணிக்கிறது ஆடியன்ஸ் மாக்கானு டே மாக்கான் ஆக்குனதே நீங்க தான்டாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் இது ஒண்ணுதான் மிகப்பெரிய தப்பா நினைக்கிறேன் இந்த மாஸ் கமர்ஷியல் படங்கள்ல. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆடியன்ஸ், இந்த அப்கமிங் ஹீரோஸ் தேவையில்லாம, ஏன்னா இருக்கிற ஹீரோவே மிஸ்லீட் ஆகி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. நமக்கு இருக்கிற ஆடியன்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணா நம்ம சீசன் படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கெட்சோ 10 நடிக்கிறது, அது அந்த கருமத்தை பார்த்தும் தொலைய முடியாது. இது எல்லாத்தையும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஏன் வந்துட்டு கோலி சோழா எடுத்த விஜய் மில்டன் இம்பாக்ட் பண்ணி இந்த மொக்க படம் எடுக்கிறது இல்லையா, இல்ல ராஜபாட்டை மாதிரி ஒரு மொக்க படம் அடிக்கிறது இல்லையா. சோ இதுல வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கவனே இம்பாக்ட் ஆகும்போது இப்ப புதுசா வளர்ந்த ஹீரோ மயிர்கள் என்ன பண்றாங்க, அதே நம்ம விஜய் நான் ஸ்டேட்டஸ் போகணும்னா நம்ம மாஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ் ரெஃபர் ஆகணும், குழந்தைகளை கேப்சர் பண்ணணும், மயிறு மட்டன்னு சொல்லி எல்லாத்தையும் நாசம் பண்றது. அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளான ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா அப்கமிங் டிரெக்டர்ஸ் நாசம் பண்றது. தம்பி நான் அவன் சொல்ற மாதிரி இன்வால்மெண்டோட இந்த சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கணும், எனக்கு தேவையான டீட்டெயிலிங் அதுல இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா அவங்க நம்புறாங்க அந்த ஃபார்முலா இஸ் ஒர்க்கிங் அப்படின்ட்டு. ஃபார்முலான்னு ஒரு மயிருமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். இப் சம்திங் ஹேஸ் டு பி மென்ட் ஃபார் ஆடியன்ஸ், அதை நீ தான் வந்து அந்த பர்பஸ் ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணி அவங்க அதுக்குள்ள உட்கார வைக்கணும். அந்த திறமை உங்களுக்கு இருக்கணும். அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, சோ அதான் எனக்கு தெரிஞ்சு நீயே எல்லாமே கவர் பண்ணிட்ட. நான் ஒரு விஷயத்த மட்டும் தான் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்போ ஆடியன்ஸா இருக்க நம்ம எல்லா படத்தையும் அங்கீகரிக்கிறது தான் பிரச்சனையே. இப்போ நல்லா இல்ல ஒரு படம் அப்படின்னா தயவு செஞ்சு உன்னோட கன்னி மென்டாலிட்டியை நீ தூக்கி எறியறது கஷ்டம் தான். ஏன்னா ஒருத்தன் உனக்கு உண்மையாலுமே ஜென்யூனா பிடிச்சிருக்கு, ஆனா அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளில வாங்குறேன், கொஞ்சமாவது மெச்சூரிட்டியை வளர்த்திக்க. அந்த 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 கன்னி மென்டாலிட்டி இருந்து ஒரு கட்டத்துல வெளில வந்துட்டு அவன் மொக்க படம் பண்ணா இது மொக்க படம் சொல்லி நீ தான் சொல்லணும். நீ வந்து தியேட்டருக்கு போயிட்டு இந்த படம் வேற லெவல் இருக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெண்ட் பண்றது மூலமா தான் அவனுக்கு இந்த படம் நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட தெரியறது இல்ல. நல்லா இருக்குன்னு நினைச்சா அவன் ஒரு மமதையிலே சுத்திக்கிட்டு இருக்கான். பல விஷயங்களுக்கு என்னைக்கு வந்து நம்ம ஒரு மொக்கையா இருக்க படத்தையோ இல்ல கிரிஞ்சா அவன் பேசும்போது அவனை வந்து அங்கீகரிக்காம விடுறோமோ அன்னைக்கு அவன் திருந்த ஆரம்பிச்சிருவான். அந்த சேஞ்சே நம்மள்ட்ட இருந்தா வரப்போகுது கரெக்டா. ஏன்னா எல்லா மாஸ் ஹீரோஸுமே அவங்களோட பாத்த எப்படா மாத்த ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ ஒரு லிங்கா மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரஜினிக்கு தோணுது டேங்க ஓத்தா நம்ம கேவல புதியா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், மூடிட்டு நீ வரப்போற நியூ ஜென் ஆக்டர்ஸ்க்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடணும்னு. கரெக்டா. ஏன்னா அப்படிதான் வந்து அவங்களுக்கு தோணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதே கரெக்டான நம்ம வாழ்க்கையே அப்படிதான் இயங்குது இல்லையா. நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், அதுவே செட் ஆச்சுன்னா அதையே தான் பண்ணுவோம். அதுதான். ஆமா. சோ ஃபேன்ஸ் ஆன நம்ம இன்ஃபேக்ட் நான் கூட தான் இருந்திருக்கேன். நான் கூட கன்னியா கிட்டத்தட்ட என் சின்ன வயசுல இது வரைக்கும் இருக்கேன். பட் இப்ப எனக்கு தெரியுது நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இவனுக்கு திரும்ப ஒரு விஷயத்த பண்ண வச்சிருந்திருக்கு, என்ன முட்டாளாவே இருக்க வச்சிருந்திருக்கு. முட்டாளானா வந்து அது ஒரு பெரிய தப்பாலாம் கிடையாது. பட் ஆனா வந்து என்ன தமிழ்ல வரக்கூடிய படங்கள் வந்து ஒரு பெரிய மிஸ்லீடிங் ஃபேக்டரா இருக்கு. இப்போ நம்ம ஒரு அர்பன் சிட்டி இந்த மாதிரி படங்கள் தாங்க நான்லாம் வந்துட்டு இது எங்க வேணா சொல்லுவேன். காரணம் என்னன்னா இது ஹிடன் ஃபேக்டர் எல்லாம் கிடையவே கிடையாது. நீ சொல்லலாம்டா அது ஒரு இன்டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும், டைரக்ட் இம்பாக்ட் ஃபார் டைரக்டர்ஸ். கண்டிப்பா வந்துட்டு அதனாலதாங்க படம் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா. சோ அதான் குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸும் போது உண்மையாலுமே அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் வந்து அங்கீகரிக்கப்படாம போயிடுறானுங்க. அது மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா நம்மளுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து நியூட்ரலா பிஹேவ் பண்ணாம ரொம்ப வந்து ஒரு பக்கம் இன்க்ளைண்டா பிஹேவ் பண்றது ஒரே ஒண்ணுதான். சோ தயவு செஞ்சு இது வந்து உங்களுக்கே ப்ரோக்ரெசிவா தான் இருக்கும். நீங்க வந்து ஆதர்சமா நினைக்கிற ஒருத்தனோட படத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நல்லா இல்லைங்கும் போது தயவு செஞ்சு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் என்னைக்குமே வந்து சினிமாவும் பாலிடிக்ஸ் சொல்றேன் எங்க கமர்ஷியல் ஆமா அதான். அப்புறம் சினிமா பாலிடிக்ஸ் ரெண்டையும் வந்து ஒரே குட்டையில கலந்த மட்டன்னு சொல்லி யோசிச்சுட்டு புடித்தினாய் அடிக்கிறத வந்து வேணாம். ஸோ வந்து ஒருத்தன் உண்மையாலுமே சேனா இருக்கானு பார்த்துட்டு அவனுக்கு ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கிறதா என்னோட கருத்தா இருக்கு. அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் முடிஞ்சு. இவ்வளவுதான் பேச முடியும்ட்டு இல்ல, இதை பத்தி இன்னும் ஒவ்வொருத்தரா எடுத்து பேசலாம். பட் இந்த எபிசோட நோக்கமே என்னன்னா வந்து ஒவ்வொருத்தரா எடுத்து பேசுறது கிடையாது, ஒட்டுமொத்தம் எல்லா தயவுகளும் இப்படிதான் இருக்கானுங்கிறதா இந்த எபிசோட மெயின் கருத்து. அதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். எங்களோட இமெயில் ஐடியான bbpodcast@gmail.com இல்லைன்னா எனப்படும் இதில் அதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை இங்க. மூடி போய் விவேகத்தை பிகிலி அட் டைம்ல. ஆமா, அப்போ உங்களுக்கு பிடிக்கும். சோ பார்க்கிங் _புத்தாங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். அப்புறம் தயவு செஞ்சு நாங்க எப்பவுமே கேட்கற மாதிரி தான் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணதான் வந்து எங்களுக்கு வியூவர்ஸ் வருவாங்க. அது தட் வில் மோட்டிவேட்டர்ஸ். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னென்ன எபிசோட்ஸ் பேசினா நல்லா இருக்குங்கிறது நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி
இதெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப மொக்கையா இருக்குன்னு கூட நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். அப்பதான் நீங்க ஒருத்தங்க எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு மாப்பிள்ள அப்படி. ஆமா ஆமா. சோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. நன்றி டெய்லர், நன்றி. நன்றி, வணக்கம்.